கானங்கத்த மீனு வாங்கி மாமா மீனு வாங்கி. கண்ணம்மா கண்ணம்மா மீன் வாங்க போலாமா, நன்னு போலாமா, நிறுத்திருக்கு போலாமா. நித்த நித்த நெல்லு சோறு நெய் மணக்கம் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா. ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், ஒன்னு திறந்த பார்க்க சொல்லி கேட்டேன். அவன் பார்த்த பார்வையில பச்சை தண்ணி பத்திக்கிருச்சு. காட்டுச்சிருக்கி காட்டுச்சிருக்கி யார் காட்டுச்சிருக்கி. எனக்கு பாரதியார் மேலே ரொம்ப ஒரு ஆசை. இப்போ இந்த ஜென்மத்தில் இருந்திருந்தானா ஸ்ரீராமை விட்டுட்டு பாரதியாரை கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஆனால் கஷ்டப்பட்டிருப்பேன். நான் வந்து பாடாத ஹீரோயினே கிடையாது. கரீனா கபூரோட இன்ட்ரடக்ஷன் சாங் எல்லாருக்குமே, நம்ம ஊர்மிளா மாட்டோன்கர், சுஷ்மிதா சென் எல்லாருக்கும் ஐ மீன் ஐ சாங் ஆல். கிட்டத்தட்ட 40 பாட்டு பாடியிருக்கேன். ஜானகி அம்மா வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு மானசீக குருன்னு சொல்லணும். தெலுங்கை விட தமிழ் சுந்தரம் அப்படின்னு நம்மளை உணர வச்சது சுஷிலா அம்மா என்னை பொறுத்த வரைக்கும். MS அம்மாவும் பட்டம்மா அம்மாவும் வந்திருந்தாங்க ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட். 3 பேர் மும்மூர்த்திகள் அவங்க என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ பிருந்தாமா வந்து அவங்கள பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை, என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னாங்க. அன்னைக்கு என்னோட வாழ்க்கை வந்து I felt so happy. Let's welcome செல்லக்கிளி அனுராதா ஸ்ரீராம் அவர்கள். வெல்கம் டு மனதோடு மனோ. அனுராதா மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இங்க வந்தது. ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்கு வணக்கம் ஸ்பெஷலாக ஒரு மாதிரி சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் ப்ளீஸ் கேரி சொல்லலாம் இல்லையா? ப்ளீஸ். வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே, தமிழ் மகள் கண்ணே. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே, தமிழ் மகள் கண்ணே. கொண்ட பண்பாடு மறவாத பெண்மை, இந்த தென்னாட்டின் வழிகாட்டும் மென்மை. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே, தமிழ் மகள் கண்ணே. வணக்கம் வணக்கம். தேங்க்யூ. வணக்கம் மனோ சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு ஸ்டார்டிங்கே ஒரு அற்புதமாக இருந்தது. நம்ம ஒரு தமிழ் பொண்ணுன்னா கொஞ்சம் வித்தியாசமா சொல்ல வேண்டாம்? டெஃபினட்டா அழகா ஒரு அற்புதமான மியூசிக்கல் ஜெர்னி உங்கள் வாழ்க்கை. ஆமாம் சார். இந்த வாழ்க்கையை வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து சைல்டு ப்ராடஜியாகவே இருந்திருப்பீங்க. நீங்கள் சின்ன வயசுலேயே 8வது மாதத்தில் 9வது மாதத்தில் அம்மா கிட்ட அப்படின்னு மோகன ராகத்திலேயே பாடி அம்மாவை கொஞ்சி. இல்லை, அது ரொம்ப உண்மையான விஷயம். எங்கள் அம்மா வந்து ரேணுகான்னு பேர். அவங்க கிட்டத்தட்ட 500 படங்களில் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் பாடியிருக்காங்க. அம்மா அது இன்ஃபேக்ட் உங்கள் தெலுங்குல ரொம்ப பாப்புலர் கண்டசாலா அவங்களோட பாடினது. மூக சூப்பேலா பாவா மாத்தாடகானே ரவா மாத்தாடவே பொம்மா. இப்போ கூட அந்த பாட்டு கேட்டாங்கன்னா எல்லாரும் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அம்மா நிறைய பாடியிருக்காங்க. ஸோ அம்மா பாடுறதுனால அது டெஃபினட்டாக நம்ம அந்த 100% கருவில் இருக்கும்போதே கேட்டுக்கணும் பாட்டு. அவங்க வந்து எத்தனை ஹிட் சாங்ஸ் இருக்கு, 1 2 நம்ம லிஸ்ட் சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ தெலுங்கு. ஆறுமுகமான பொருள் வான்மகிழ வந்தான், அழகனிவன் முருகனும் இனிய பெயர் கொண்டான். அஃப்கோர்ஸ் அதில் ஜானகி அம்மாவும் பாடியிருக்காங்க, பட் அம்மாவும் அதில் பாடியிருக்காங்க. கண்டிப்பாக. அதாவது அம்மா முதல் குருவா உங்களுக்கு இருந்திருக்காங்க. டெஃபினெட்லி. அப்பா வந்து ரொம்ப கனாய்சியர் ஆஃப் மியூசிக்னு சொல்லணும். ரொம்ப ரசிப்பு ஜாஸ்தி, பாட்டு நிறைய என்கரேஜ் பண்ணுவார். டெஃபினட்டாக. இன்ஃபேக்ட் பத்திரிக்கையில், ஹிந்து பத்திரிக்கையில் தான் ஒர்க் பண்ணார். எனக்காக நைட் ஷிஃப்ட் எடுத்துக்கிட்டு மார்னிங்லாம் வந்து ஃப்ரீயாக வச்சுக்கணும், அப்போ தான் பாட்டு கிளாஸ் கூட்டிகிட்டு போக முடியும், கச்சேரி கூட்டிகிட்டு போக முடியும். எங்கள் அப்பாவோட சாக்ரிஃபைஸ் வந்து சொல்லி அது முடியாது. அவங்க அம்மா அப்பாவோட என்டையர் சப்போர்ட்னாலையும் சாக்ரிஃபைஸ்னாலையும் தான் இன்றைக்கி இந்த மேடையில் இருக்கு. கண்டிப்பாக. அதாவது சின்ன வயசில் அம்மா கூட ரெக்கார்டிங் ஸ்கில்ல போன அனுபவம். அம்மா கிட்டத்தட்ட எனக்கு கொஞ்சம் 6-7 இயர்ஸ்க்குள்ளே போகிறது நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா அவ்வளோவா பாடலை. கிளாசிக்கல் மியூசிக் தான். ஜிஎன்பியோடைய பிரதம சிஷ்யர் தஞ்சாவூர் கல்யாணராமன் சார்கிட்ட தான் பாட்டு படித்தாங்க. கிளாசிக்கல் வந்து இன்ஃபேக்ட் பி-ஹை கிரேடில் ரேடியோவில் பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கிளாசிக்கல் நான் வந்து ஒரு கிளாசிக்கல் மியூசிஷியனாக தான் வரணும்னு 2 பேருமே ஆசைப்பட்டாங்க. MS அவங்க மாதிரி வந்துட்டீங்க. பட் இது ஒரு பக்கம். யா, ஆஃப் கோர்ஸ்.
அதாவது எந்த வயசில் நீங்கள் உங்களுக்குள்ள மியூசிக் இருக்குன்னு ஒரு அற்புதமான குரல் இருக்குன்னு அம்மா கண்டுபிடிச்சிட்டு சின்ன வயசுல கண்டுபிடிச்சிருப்பாங்க? ஆமாம், இல்லை 3 வயசில் வந்து நான் பாடி சில சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னமும் இருக்குது எங்கள் அம்மா கிட்ட அந்த சாங்ஸு. அதில் வந்து பக்கத்து வீட்டில் எம்எஸ் அம்மாவோட பஜகோவிந்தம், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே பஜகோ, இந்த பாட்டு நான் ரொம்ப பாடுவேன்னு. இன்னொன்று அந்த நாதம் என்னும் கோவிலிலே நாத விளக்கேற்றி வைத்தே, ஏற்றி வைத்த விளக்கினிலே என்னை விட நீ கிடைத்தாய். நான் அதில் வந்து மதனிதசா சனித மத மகரி மகரிசா மகரிசா தமகரி நிதமக மத நிசா, இது வந்து நான் சின்ன வயசில் அப்படியே பாடுவேன்னு சொல்லி இன்ஃபேக்ட் ஒரு வாட்டி எம்எஸ்வி சார்கிட்ட இதை பாடி காமிச்சிருக்கேன் எங்கேயோ. அது விஸ்வேஸ்வரன் சார் இல்லையா, சித்ரா விஸ்வேஸ்வரன், அவங்களோட ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு போய் இந்த பொண்ணு வந்து இப்படி பாடுறது அப்படின்னு. இன்ஃபேக்ட் அதை கேட்டுட்டு சித்ராமா எனக்கு ஃப்ரீயாக டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, பரதநாட்டியம். லாட் ஆஃப் சாங். இது மலையாளத்தில் கிருஷ்ணா கிருஷ்ணா குருவாயூரப்பா கருண செய்வானந்த தாமசம் கிருஷ்ணா குருவாயூரப்பா, நிறைய பாடல்கள் நான் பாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து அதாவது நீங்க எந்த 3 வயசுல ஆமா முறைப்படி சங்கீதம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி கத்துக்காம காதுல கேட்டு எங்க அம்மா பாடுறது பாட்டுலாம் கேட்டு பாடுறதுனால சங்கதிகள் அதெல்லாம் சங்கதி எல்லாம் இன்னும் இருக்கு. ஆனா கொஞ்சம் குழந்தைத்தனமா இருக்கும், பட் சங்கதி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பாடி ரெக்கார்ட் பண்ண பிறகு அம்மா வந்து எந்த ஏஜ்ல எந்த குரு கிட்ட உங்களை ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாங்க? முறைப்படி டெஃபினெட்லி கற்றுக்கணும்னு. அப்போது என்னுடைய மாமா தஞ்சை பாலுன்னு, அவரும் ஜிஎன்பியோட சிஷ்யர், அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் பாடம் எனக்கு ஒரு 5.5 வயசு இருக்கும் அப்போ ஸ்டார்ட் பண்ணது. வரிசையெல்லாம் படிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்குள்ளே தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் சார் எங்கள் அம்மாவுடைய குரு, அவர்கிட்டயே சேர்த்து விட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா, அவர் குருஸ்தானத்தில் மாத்திரம் இல்லை, என்னுடைய ஒரு தந்தையாக வந்து அவர் வந்து என்கரேஜ் பண்ணார். அவருக்கு ஐ மீன் அவர் வீட்டில் ஃப்ரைடே ஸ்கூல் முடிஞ்சதுன்னா போயிடுவேன் அவர் வீட்டுக்கு, அங்கேயே ஸ்டே பண்ணுவேன். சாட்டர்டே சண்டே ஈவினிங் தான் திருப்பி வருவேன். ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றும் சொல்லியே கொடுக்கல அவர். அவங்க கிளாஸ் எல்லாம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க, அவங்களெல்லாம் கேட்பேன் நான். அப்புறம் நான் சாருக்கிட்ட நான் நினச்சிப்பேன், டெய்லி நானும் போயிட்டுருக்கேன், விளையாடுற வயசு இல்லையா, விளையாட முடியாது, அங்கே யாரும் பசங்க கிடையாது. நான் இங்கேயே கிளாஸ் காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா கிளாஸும் கேட்டுக்கிட்டு இருப்பேன். பட் ஒரு வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சது எனக்குள்ளே எவ்வளோ சங்கீதம் போயிருக்குன்னு. அப்போ தான் அவருக்கு பாட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்க அந்த கட்டத்தில் தான் புரிஞ்சது எவ்வளோ உள்ளே போயிருக்குன்னு. அதனால இந்த காலத்தில் நம்ம ஸ்கைப் மியூசிக்னு சொல்கிறோம், ஒரு குரு கிட்ட போய் இருந்து கற்றுக்கிற மாதிரி அதுக்கு நோ சப்ஸ்டிடியூட். என்ன கேட்டால் அந்த குருவோட ஆசீர்வாதம், அந்த அனுகிரகம், அவங்க ஆசைப்படணும் நீ நல்லா பாடணும்னு, அப்பதான் பாட்டு நல்லா வரும். கண்டிப்பா கண்டிப்பா. கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷம் கத்துட்டீங்க? எத்தனை வருஷம்? இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன் சார் நான். இது கடல். ஆமா, அது நம்ம எவ்வளவு வேணும்னா போகலாம். பட் ஒரு 20 years I must have learned. Wow, fantastic. Seriously. 20 வருஷம் அப்படின்றது சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா நான் காலேஜில் படித்ததும் BA மியூசிக், MA மியூசிக், அப்புறம் யூஎஸ்ல போய் நான் திருப்பி ஒரு MA இன் மியூசிக் இன் வேர்ல்ட் மியூசிக் பண்ணேன் நான். ஃபேண்டாஸ்டிக். ஸோ அதனால சூப்பர் சூப்பர். ஃபுல்லாக படித்ததெல்லாம் மியூசிக் தான். நிறைய குருஸ் எனக்கு அவர் மாத்திரம் இல்லை, சங்கீத கலாநிதி பிருந்தாமா அவர்கள், சங்கீத கலாநிதி டி விஸ்வநாதன் அவர்கள், காலேஜில் ரிதா ராஜன், நிறைய பேர், ஜெயலக்ஷ்மி மேடம், எக்கச்சக்கமாக நிறைய குருஸ் வந்து எனக்கு ரொம்ப அவங்களுடைய அந்த ட்ரெஷரை ஷேர் பண்ணியிருக்காங்க என் கூட. அதுக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த ஜேர்னியில் ஒரு 10 வயசு அப்புறம் டெஃபினட்டாக திரைப்பட பாடல்கள் டெஃபினட்டாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த வயசில் 10 வயசுலேருந்தே அது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும். எந்தெந்த பாஷையில் எந்தெந்த சிங்கர்ஸுடைய வாய்ஸ் உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு? அந்த ஏஜ் ஆஃப் 5 இருக்கட்டும், 7 இருக்கட்டும், 10 இருக்கட்டும், கர்நாடிக் இசை ஒரு பக்கம், இது டெஃபினட்டாக உங்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய வாய்ஸஸ் லதாஜிவாக இருக்கலாம், சுசீலம்மாவாக இருக்கலாம், ஜானகம்மா, வாணி அம்மாவா, அந்த அந்த லிஸ்ட்டில் யார் யார் நினைவுக்கு வராங்க? நிறைய பேர் இருக்காங்க சார். பட் ஆனால் மெயினாக சொல்லணும்னா அஃப்கோர்ஸ் நம்ம
தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்மளுக்கு சுஷீலா அம்மாவும் ஜானகி அம்மாவும் வந்து கண்டிப்பா. எல்லாரீஸ்வரி அம்மா கூட, ஏன்னா ஒரு தனித்தன்மை உள்ள ஒரு பாடகி அப்படின்னு அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு. இந்த இப்போல்லாம் கானா பாட்டோ வெஸ்டர்ன் சாங்கோ எல்லாரும் பாடுறாங்க, அவங்க அந்த காலத்துலேயே வந்து அதை பொழந்து கட்டிருக்காங்க. அதனால் டு ஸ்டார்ட் வித் அஃப்கோர்ஸ் சுஷீலா அம்மா. எத்தனையோ, அதாவது ஒரு தெலுங்கு பாடகி தமிழை இவ்வளோ அழகாக சுந்தர தமிழ், சுந்தர தெலுங்கினில் பாரதியார் சொன்னா கூட அந்த தெலுங்கை விட தமிழ் சுந்தரம் அப்படின்னு நம்மளை உணர வச்சது சுஷீலா அம்மா என்னை பொறுத்த வரைக்கும். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். இது அந்த தமிழ் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க அதில். சுஷீலா அம்மா பாடல் அஃப்கோர்ஸ் இந்த காலத்தால் அழியாத படம் பாடல் அப்படின்னா டெஃபினட்டாக தில்லானா மோகனாம்பாள். கண்டிப்பா. அதில் பத்மினி அம்மாவும் நம்ம செவாலியர் சிவாஜி அவர்களும் பா பாலையா ஒரு கேரக்டருமே அதில் வந்து அமேசிங். அதில் மறைந்திருந்து பார்க்கும் மருமமென சுவாமி, மறைந்திருந்து பார்க்கும் மருமமென அழகன் மலையழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமமென எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், உன்னை என்னை எல்லால் வேறு யார் அறிவார். பாவையின் பதம் காண நாணமா, பாவையின் பதம் காண நாணமா, உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா, உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா. மாதவா வேலவா மாயவா ஷண்முகா, மறைந்திருந்து பார்க்கும் மருமமென மானாட மதியாட மயிலாட நதியாட மங்கை இவள் நடனமாட வானாட மண்ணாட கொடியாட இடையாட வஞ்சி இவள் கைகளாட சுவையோடு நான் ஆட எனை நாடு இருவேளை விரைவில் துணையாக ஓடி வருவாய். தூயனே மாலவா மாயனே வேலவா எனையாடும் ஷண்முகாவா, மறைந்திருந்து பார்க்கும் மருமமென அழகன் மலையழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமமென. ஃபென்டாஸ்டிக். மெட்ரோனோம் போட்டு பாடல நம்ம. ஆமா. இப்போ ஆர்கெஸ்ட்ரா எல்லாரும் லைவா வாசிச்சாங்க. கண்டிப்பா. And நம்ம ஹியூமன் எரர்னு இருக்கு, நம்ம டிக்கு டிக்கு டிக்குன்னு போகாது. நம்ம பீட் வாசிச்சோம்னா Automatic நம்மளோட தாளம். ஒரு நளினம் போகும், அவங்க ரிதம் வாசிக்கிறவங்க ஒரு நளினம் இருக்கு. இப்போ இந்த பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பிரெத் இருக்கும், அதே மாதிரி ஒரு நேச்சுரல் லேக் இருக்கும். அந்த காலத்துல நீங்க இப்போ ஈவன் லதாஜியோட பாட்டெல்லாம் எடுத்தீங்கன்னா இப்போ आपकी नजरों ने समझा प्यार के काबिल मुझे, धड़कन ठहर जा मिल गई मंजिल मुझे, आपकी नजरों ने समझा. இப்போ சரணம் பார்த்தீங்கன்னா जी हमें मंजूर है आपका ये फैसला, जी हमें मंजूर है आपका. இப்போ நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் தள்ளி தான் வரும். பட் எல்லாமே நம்ம இப்போ மெட்ரோனோம் போட்டு ஜி ஹமே மன்சூர் ஹே ஆப்கா, அதோட அந்த நளினமே அது வந்து அந்த காலத்தில் எடுத்த அந்த பிரெத் எல்லாம் வந்து ரொம்ப அழகு. அதனால தான் அந்த பாட்டு ஒரு மெலடியாக இன்னும் நம்ம மனசில் நிற்கிறதுனா அந்த உண்மை, இப்போ பாடுறதுல இருக்கிற உண்மை, அந்த உழைக்கிறதுல இருக்கிற உண்மை. இப்போ நம்ம எல்லாம் வந்து நம்ம மேக் பிலீவ் தானே, சினிமாவில் எப்படி மாண்டாஜ் கட் பண்ணி யார் வேணாலும் பேசலாம், அந்த மாதிரி பாட்டு அப்படி பண்ணதுனால ஐ ஃபீல் இட்ஸ் a huge loss for the entire industry. அதில் வந்துட்டு அட்டென்ஷன் எல்லாம் இந்த ஜீவன் விட்டு போய் அந்த
டெம்போ மேலே விடுது. ரொம்ப ரொம்ப அதாவது பெர்ஃபெக்ஷன் வேணுன்றது ஒரு போக்கு, ஓரளவுக்கு தான், அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். பட் இட் கேனாட் பி அட் த காஸ்ட் ஆஃப் சோல்ஃபுல்னஸ். அது அந்த அவ்வளோ பர்ஃபெக்டாக பாடி கடைசியில் அதில் வந்து ஜீவனே இல்லாமல் இருக்குல்ல. அஃப்கோர்ஸ் நான் வந்து சுஷிலா அம்மா பாட்டு சொன்னேன், நான் அஃப்கோர்ஸ் லதாஜியும் நிறைய வரணும் சொன்னேன். நான் ஜானகி அம்மா வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு மானசீக குருன்னு சொல்லணும். அதாவது அவங்க மாதிரி ஒரு வேர்சடைல். அதே மாதிரி எனக்கு ஆஷா போன்ஸ்லே அவங்களும் 2 பேருமே மானசீக குரு. அந்த லிஸ்ட்டுக்கு வருவோம் இப்போ. ஜானகி அம்மா எடுத்துட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ எல்லாரும் சிங்கார வேலைன்னு எல்லாம் பாடுவாங்க, அதெல்லாம் தான். பட் ஒரு ஃபோக்குக்கு எவ்வளோ உயிர் கொடுக்க முடியும். மெலடி நிறையா பாடியிருக்காங்க, பட் இந்த ஃபோக் அப்படின்னு பார்க்கும்போது அன்னக்கிளே ஒன்ன தேடுதே, அன்னக்கிளே ஒன்ன தேடுதே, 6 மாசம் ஒரு வருஷம் ஆவரம் பூமினி வாடுதே, அன்னக்கிளே ஒன்ன தேடுதே. அந்த பாடல் மச்சான பாத்திகளா மலவாழ தோப்புக்குள்ள, மச்சான பாத்திகளா மலவாழ தோப்புக்குள்ள, குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு, வந்தாரா காணலியே அவர் வந்தாரா காணலியே. நீங்க ஒரு வாட்டி சொல்லுங்களே, பாட்டில் தனியாக அவரை பார்த்தாக்க சொல்லுங்களே, ஏன் கத்த சொல்லுங்களே. என்ன சுகம் பாருங்க. சுசீலம்மா குரல்ல ஒரு தனியும் அது ஒரு சுகம். ஆமா. ஜானகம்மா குரல்ல இது என்னமோ ஒரு மயக்கம். வந்து எல்லா விதமான பாடல்களும், அதாவது ஃபோக் வந்து எனக்கு ஏன்னா நிறைய நான் படிச்சிருக்கேன் அவங்க பாட்டு கேட்டு கேட்டு. அவங்களுடைய அஃப்கோர்ஸ் மெலடி சாங்ஸ் எக்கச்சக்கம் எனக்கு பிடிச்சது. எஸ்பெஷலி எனக்கு ஒரு டிக்ஷனரினா அந்த சுந்தரி கண்ணால் ஒரு சேதி, அது ரொம்ப அழகு. அதாவது நம்ம ரொம்ப சின்ன விஷயம் நினைப்போம், அவங்க வாய்ஸ்ல இன்னும் நேச்சுரலா அந்த ஃபேடர் சொல்லுவாங்க இல்லையா, மிக்சிங், அது வந்து வாய்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா அது மேல கீழே போயிட்டு வரும். அது எப்படிதான் தெரியாது, அது அந்த ஒரு ஃபேடர் அவ்வளோ அழகான ஒரு இன்பில்ட் ஃபேடர் அவங்களுக்கு. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி, என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டே அதற்காக. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் போக மாட்டேன், சேர்ந்தது நம் ஜீவனே. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. இது வந்து நான் அவங்க வீட்டில் போய் பாடி காமிச்சேன், எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் அம்மா சொன்னாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஜானகிம்மா. அஃப்கோர்ஸ் அப்போ வந்து நான் பாட ஆரம்பித்த காலகட்டம். இந்த பாட்டு பாடி டியூன் ஒழுங்காக பாடிட்டேன். பட் இந்த சுந்தரி அந்த ரீ அது ஒரு லவுட் இருக்குதுல்ல, அது ஒரு விஷயம் அந்த ஏத்தில் அவங்க வந்து நான் திருப்பி பாடி கேட்டாங்க, நான் பாடி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் மை காட் நான் எந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி பாடுறதுன்னு, அதாவது அந்த பர்ஃபெக்ஷன், அது சோல் புரிஞ்சுக்கிட்டு பாடுறது இந்த பாட்டு. இது மாதிரி அதே மாதிரி கிளாசிக்கல்னு பார்த்தா ரொம்ப பாப்புலர், மலையாளத்தில் எவ்வளோ பாட்டு பாடியிருக்காங்க. கேஷாதி பாதம் தொழுந்தே கேஷவா கேஷாதி பாதம் தொழுந்தே, பீலிச்சுருள் முடியும் நீலத்திருவுடலும் பாலத்தொடு குறியும் தாழ் தொழுந்தே, கேஷாதி பாதம் தொழுந்தே கேஷவா கேஷாதி பாதம் தொழுந்தே.
ரொம்ப இதெல்லாம் ரொம்ப பாப்புலர். அவங்க வந்து மலையாளத்தில் நிறைய பாட்டு. அதே மாதிரி ஒரு ரீசெண்டாக ஒரு பாட்டு ஒரு கச்சேரிக்காக எடுக்கணும்னு சொல்லி மலையாளத்தில் அகலே அகலே இந்த நீலாகாசம்னு கேட்டிருக்கீங்களா தெரியல. இது தாசேட்டன் அவர்களும் ஜானகி அம்மாவும் பாடினது. அவர் ஆரம்பிக்கிறாரு, அகலே அகலே நீலாகாசம் தலுமேக தீர்த்தம். அதுக்கு ஜானகி அம்மா கருகிலெந்தே ஹிருதயாகாசம் அலதலும் ராக தீர்த்தம். அது அந்த ஆகாசம் அது ஃபீல். அது அதாவது ஒரு வார்த்தைக்கு எப்படி சங்கதி பாடலாம். இப்போல்லாம் வந்து சங்கதி நான் எனக்கும் போட தெரியும்னு சில பேர் பாடுறாங்க. அவசியம் இல்லை, ஒரு பாட்டு கிளீனாக பாடினா கூட போகிறோம். பட் எங்கே அந்த சங்கதி எப்படி எவ்வளோ அளவுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஜானகி அம்மா வந்து ஒரு சங்கதி போட்டாங்கன்னா வந்து அது ஆஹா அப்படின்னு இருக்கும் அந்த பாட்டில். அந்த டியூன் யாராவது யார் கம்போஸ் பண்ணாங்களோ அவர் வந்து மனம் நிறைஞ்சி வாழ்த்துற அளவுக்கு அவங்களுடைய இன்வால்மெண்ட்டு. அப்சல்யூட்லி. அது வந்து அது எப்படி தெரியாது, அது அமேசிங். அதை நான் நிறைய படிச்சிருக்கேன் ஜானகி அம்மா கிட்ட. ஜானகி அம்மா தேங்க்யூ ஸோ மச், ஐ லவ் யூ லாட். அப்படியே ஆஷாஜி அவங்க பற்றி பேசுகிறேன்னா, ஆஷாஜி வந்து என்சைக்ளோபீடியா. அதாவது அவங்க ஆரம்பித்தது வந்து மெஹர்பான் बैठिए जाने जान शौक से लीजिए दे इश्क के इम्तिहान आइए मेहरबान. அது அந்த வயலின் செக்ஷன் வந்து இன்னும் அப்படியே ஸ்வெல் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ஸ். அது இந்த மாதிரி ஆரம்பித்தவங்க பாடாத பாட்டே கிடையாது. இப்போது இது எடுத்திங்கன்னா, चुरा लिया है तुमने जो दिल को नजर नहीं चुराना सनम बदल के मेरी तुम जिंदगानी कहीं बदल न जाना सनम ले लिया दिल हो हाय मेरा दिल हाय दिल लेकर मुझको ना बहलाना चुरा लिया. அதாவது இந்த பாடல் தெரியாத ஒரு இந்தியன் இருக்க மாட்டாங்க, கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு பாட்டு இதுன்னா, ரம்மரதம் मिट जाए हम बोलो सुबह शाम हरे कृष्णा हरे राम हरे कृष्णा हरे राम हरे कृष्णा हरे राम हरे कृष्णा हरे राम. दुनिया ने हमको दिया क्या, दुनिया से हमने दिया क्या, हम सबकी परवाह मिट जाए बोलो सुबह शाम हरे कृष्णा हरे राम हरे कृष्णा हरे राम हरे कृष्णा हरे राम. இதுவா இருக்கட்டும். சரி, இப்போ அந்த आजा आजा मैं हूँ प्यार तेरा अल्लाह अल्लाह इनकार तेरा आजा 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 आजा. இது வந்து இன்ஃபேக்ட் ஆர்டி பர்மன் வந்து இந்த பாட்டை அவங்களுக்கு கொடுத்தப்போ அப்போ ஆஷாஜி சொன்னாங்களாம், இந்த பாட்டு இந்த மாதிரி நான் பாடினதே இல்லையே அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் சொல்லுங்கள் வேண்டான்னா நம்ம மாற்றிடலான்னு. அப்போ ஆஷாஜி சொல்கிறாங்க, இது வந்து ரெக்கார்டிங்கே இருக்குது அவங்க பேசி,
ஒரு பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு ஒரு ஸ்டுடியோவுக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் சொன்னதை பாட முடியலன்னா நான் ஒரு பிளேபேக் சிங்கர்னு சொல்கிறதுக்கே வக்கில்ல. இந்த பாட்டை நான் பாடுறேன், ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, ரிஹர்சல் பண்ணிட்டு பாடலான்னு. அப்புறம் பாடின சேலஞ்சிங்காக எவ்வளோ சாங்ஸ். தில் சீஸ் கியா ஹை ஆப் மேரே जान लीजिए बस एक बार मेरा कहा मान लीजिए दिल चीज क्या है आप मेरे जान लीजिए. ஒரு கசல் எடுத்தாலும் சரி, நிறைய வந்து இன்ஃபேக்ட் அவங்க வந்து குலாம் அலி சாபோட பாடினது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் அந்த ஃபுல் ஆல்பம் வந்து நான் வந்து தலைகீழ புரட்டி கரைச்சி குடிச்ச ஒரு ஆல்பம் அது. அது ரொம்ப அதுல வந்து பிரிசாவன் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த खैर तुम के सिलसिले सोजे निहा तक आ गए हम तो दिल तक चाहते थे तुम तो जान तक आ गए खैर तुम के सिलसिले सोजे निहा तक आ गए. அதை விட அவங்க 2 பேரும் பாடினது दयार दिल की रात में चराग सा जला गया मिला नहीं तो क्या हुआ वो शक्ल तो दिखा गया दयार दिल की रात में चराग सा जला गया. அது என்ன பாட்டு? ये किस खुशी की रीत पर गमों को नींद आ गए वो लहर किसी तरफ गई ये मैं कहाँ समा गया मिला नहीं तो क्या हुआ वो शक्ल तो दिखा गया दयार दिल की रात में चराग सा जला गया. நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம். அதாவது இந்த மாதிரி அற்புதமான லெஜெண்ட்ஸ் இருக்கிற டைமில் நம்ம பிறந்து. அப்சல்யூட்லி சார், அப்சல்யூட்லி. பட் எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம பாடகி இருந்திருக்கலான்னு. அந்த பாடல்கள் இல்லை இந்த காலத்தில் இல்லைன்னு சொல்லலை, பட் ஒரு காலத்தால் அழியாத பாடல், ஒரு காலத்தால் அழியாத மெலடி அப்படின்னா எக்கச்சக்கமா அந்த காலத்தில் அப்படியே அந்த ஸ்டோரி ஒட்டி. அண்ட் வாய்ஸுக்கு பிரதானம் ஜாஸ்தி. இப்போதான் மாண்டாஜ் ஷாட்டு நம்ம வெளியூரில் போய் ஃபோட்டோ நம்ம ஷூட் பண்ணுறோம், அதனால ஒரு பாட்டில் வந்து ஆஸ்திரேலியா காட்டணும், சிங்கப்பூர் காட்டணும், சிட்னி காட்டணும்னு போது நம்மளுக்கு நிறைய மாண்டாஜ் ஷாட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆர்கெஸ்ட்ரேஷன் வேற வேற மாதிரி போட வேண்டியிருக்கு. அப்புறம் அந்த காலத்தில் ஒரு கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா சிந்தாமல் சிவராமல் அள்ளலாமா கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா
அப்படி ஒரு இது மரத்தை அமெரிக்காவில் கூட சுத்தி எடுக்கலாம், ரொம்ப இது சிட்னிலையும் எடுக்கலாம். ஆமா. ஆனா ஒரு அப்படியே ஒரு மரத்தை சுத்தி 2 பேர் இப்படி ஃபீல் பண்ணி அந்த பாடல்கள் அது என்னன்னா ஒரு க்ளோஸ் அப் ஷாட் நிறைய அந்த காலத்து ஆக்டர்ஸ்க்கு நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு பாடுறது அந்த பாட்டை ரசிக்கிறது. ஸோ அந்த பாட்டு நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகும் கேட்கும்போது. எங்கேயோ லாங் ஷாட்ல யாரோ 2 பேர் 2 லைன் பாடினா நம்மளுக்கு அது ரெஜிஸ்டரே ஆகாது. பேசே தெரியாது. அதனால ரெஜிஸ்டர் ஆகுது ரொம்ப கஷ்டம். ஸோ சம்டைம்ஸ் வருத்தம் உண்டு எனக்கு அந்த கண்ணெல்லாம் பேசும். ஆமா நம்ம சார் ப்ளீஸ் எனக்காக எதுக்கு வரேன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம நிறைய மேடைகளில் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் பாடியிருக்கோம். அதுக்கு நீங்கள் வந்து சிவாலயர் சிவாஜி மாதிரி எவ்வளோ அழகாக அந்த பல்லவி அந்த பல்லவி பல்லவியா நீங்கள் சரணம்லேருந்து ஆரம்பிங்க. ராணியின் முகமே அதுலேருந்து ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, பூரண நிலவோ புன்னகை மலரோ, பூரண நிலவோ புன்னகை மலரோ, அழகினை வசித்தேன் அமுதத்தில் வசித்தேன் ராஜாவின். அதாவது இது எத்தனையோ மேடை கச்சேரிகளில் வந்து உங்களால் நான் இப்படி ஒழுங்காக பாடாமல் சிரிச்சிருக்க நாள்கள் தான் ஜாஸ்தி. பட் டெஃபினெட்லி மனோஜ் சார் எனக்கு இட்ஸ் சச் அன் ஆனர் டு பி வித் யூ பிகாஸ் உங்கள் ரெக்கார்டிங் கூட நான் வந்து கேட்டிருக்கேன். பட் அதாவது இன்றைக்கும் மேடை கச்சேரியில் உங்களுக்கு ஈடு கொடுக்க யாருமே கிடையாது. எந்த யங்ஸ்டராக இருந்தாலும் சரி சான்ஸே இல்லை. எனர்ஜி லெவலாக இருக்குது அந்த பாடக்கூடிய அந்த ஒரு தம் பிடிச்சி பாடுறது அது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ ஆஃப்கோர்ஸ் எஸ்பிபி சார் தாசேட்டன் இன்னமும் அழகாக எவ்வளோ கச்சேரி பாடுறாங்க. ஒரு ஃபுல் கச்சேரி பாடக்கூடிய ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாம். இப்போ இருக்கிறவங்களால ஒரு ஃபுல் கச்சேரி சஸ்டெயினே பண்ண முடியாது. 20 பாட்டு 30 பாட்டு ஒரு கச்சேரியில் பாட சாப்பிடுவாங்க அப்படின்னு இல்லை. அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தம் வேணும். பட் வந்து ஒரு ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் வந்து அது எல்லாருக்கும் நேச்சுரலாக வராது. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அதாவது மக்களோட கனெக்ட் பண்ணுறது மக்களை என்டர்டெயின் பண்ணணுன்ற அந்த ஒரு உற்சாகம் இருக்கிறது. அது மனோ சார் நீங்கள் என்னென்னைக்கும் அதுக்கு வந்து வாலிபராக தான் இருக்கீங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன். நான் வந்து தென்னிந்திய லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயும் கச்சேரிஸ் போயிட்டுருக்கேன். டச்வுட், அதாவது காட் பிளஸ் யூ. உங்களுடைய ப்ரெசன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேடையில் அந்த பப்ளிக்கை அவங்க பல்ஸை நம்ம புரிஞ்சு அவங்க என்ன பாட்டு எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது அது பெரிய ஆர்ட்டுங்க. அது அதாவது அனுபவம் தான் பேசும். டெஃபினெட்லி சார். எட் எ டைம் நம்மளுடைய ஸ்ட்ரெயின் கொஞ்சம் கூட அங்கே தெரியாமல் நம்ம எவ்வளவோ ஜெர்னிஸில் இருப்போம். சம்டைம்ஸ் சாப்பிடாம வந்திருப்போம். ஃப்ளாஸ்க் அங்கே மறந்துட்டு வந்து மேடையில் 3 மணி நேரம் தண்ணி இல்லாமல் பாடின காலங்களில் எவ்வளவோ. பட் அந்த கச்சேரி முழுமையாக அவங்க அந்த டிக்கெட் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்தவங்க நிறைஞ்ச மனசோட நம்மளை வந்து ப்ளஸ் பண்ணி போகிற அளவுக்கு நான் சத்தியமாக சொல்கிறேன் உங்கள் பின்னாடி தான் எல்லாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதாவது எஸ்பிபி சார் அதாவது எல்லாருமே இன்ஸ்பிரேஷன் சொன்னால் ஃபீமேல் சிங்கர்ஸை சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு லேடி எஸ்பிபியாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா வந்து எஸ்பிபி சார் அதே மாதிரி என்ன எத்தனை பாடல்கள் என்ன ஸ்டைல்ஸு. அதாவது இத்தனை என்னை பார்க்குறச்செல்லாம் சொல்லுவார் ஒன்றை மாதிரி நான் பாட்டு கற்றுக்கல ஒன்றை மாதிரி பாட்டு கற்றுக்கல அப்படின்வாரு. பட் நான் சொல்லுவேன் கற்றுக்காமே இப்படி இந்த இந்த காதில் கேட்டு அந்த ஞானத்தில் இவ்வளோ பாடுறாருன்னா ஏதோ ஒரு பூர்வ ஜென்மம் டெஃபினட்டாக வாசனை பெரிய வாசனை. அது டெஃபினெட்லி கந்தர்வர் தான். கண்டிப்பாக இவங்க எல்லாம் காரண ஜென்மம் தான் அவங்க. அதே மாதிரி ரஃபி சாப் ஆஹா 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 चौदवे का चांद हो या आफताब हो जो भी हो तुम खुदा की कसम लाजवाब हो चौदवे का चांद हो. என்ன ஒரு உயிரோட்டம் அந்த பாடல்கள்லாம். अभी ना जाओ छोड़ कर के दिल अभी भरा नहीं. அது வந்து இது நம்ம ஜானகி அம்மா மாதிரி அந்த ஃபீல் எங்கேருந்து எப்படி கொட்டுமோ தெரியாது. அது அப்படி ஒரு வாய்ஸ். அந்த வரிசையில் கிஷோர்ஜி டெஃபினட்டாக அவர் எத்தனை கிஷோர்ஜி வந்து நிறைய கேட்கலாம். நம்ம அவர் மாதிரி பாடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த த்ரோ चिंगारी कोई भड़के तो माझी तानारा नाना नाना ना अगन लगाए उसे
மாதிரி கான்டெம்ப்ளேட்டிவ் நிறைய ஃபன் சாங்ஸ் அவர மாதிரி ஈன மீனடிக்கா டமனிக்கா ஏ மாக்கனா கனாக்கா அச்சிக்கா பிகரிக்கா ஈன மீனடி கரிக்கா டமனிக்கா மாக்கனா கனாக்கனா கரிக்கா பிகரிக்கா ரம்பம் போஸ் கிராக் மாதிரி அவர் அப்பா அதெல்லாம் வந்து ஏக சதுரனாரு ஏக ஓஷியாரு ஏக சதுரனாரு அதெல்லாம் சான்ஸே இல்லை. அதாவது ஒரு கேரக்டர், அவரே பெரிய ஆக்டர். எனக்கு அவரை பார்த்தா உங்களை தான் ஞாபகம் வரும் மனோ சார். அந்த நீங்கள் அந்த ஒரு குடுமையை வச்சுக்கிட்டு அந்த சிங்கார வேலை இல்லை, அந்த கொப்பர தேங்காய் இங்க பாருங்க எனக்காக ஒரு 2 லைன் பாடலாமே மனோ சார்? கண்டிப்பா. ஆமா. அட போறங்க ஸ்ரீலங்கா கொப்பர தேங்காய் இங்க பாருங்க நான் தங்க முத்தின மாங்க துள்ளி பாயாதே பெக்கங்கிட்டு ராங்க நான் தாரேண்டே இப்போ டபுள் ஸ்ட்ராங்கர். அதாவது அது ஏன் அப்புறம் ஆக்டே பண்ணல மனோ சார் நீங்க? ஏன்னா வந்து அந்த காமெடி ரோல்ல ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது. அதான் நம்ம கிஷோர் தாக்கு ஒரு பேரலல் நம்ம இண்டஸ்ட்ரியிலன்னா எனக்கு உங்களை பார்த்தா தோணும். அப்படி பயந்துட்டேன் நான் சத்தியமா. என்னன்னா அதுக்கு காரணம் உண்மையாக சொல்லிடுறேன். இத்தனை நாள் யாருக்கும் சொல்லலை, நீங்கள் கேட்டதுனால ஓப்பன் பண்ணுறேன். மாட்டிட்டீங்க? ஆமாம், போட்டு கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா யாரும் கொடுக்கல, அதுதான் உண்மை. செகண்ட் உண்மை என்னன்னா, மலேசியா வாசுதேவன் அவர்கள் நடிப்புக்கு போய் சில இன்சார்ஜஸ் எல்லாம் என் கண் முன்னாடி பார்த்தேன். ஒரு தியேட்டர்லேருந்து வெளியே போகிறேன், அங்கே இன்சார்ஜ் சொல்லிட்டு இருக்கார் ஃபோனில் ஒருத்தருக்கு. அவர் இல்லை சார் ஊரில் இல்லை, 1 மாதமாக ஊட்டிலேயே எங்கள் ஷூட்டிங்கில் இருக்கார். நான் உடனே போயிட்டு, தம்பி நான் காலையில் தான் அவர் கூட சேர்ந்து ஒரு பாட்டு பாடிட்டு வந்தேன், ஊரில் தான் இருக்கார் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி சரி. அப்போ ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி இன்சார்ஜஸ்க்கு நான் எங்கே போய் சொல்கிறது? கரெக்ட் தான் சார். ஸோ அற்புதமான பாடல்கள் மிஸ் ஆகிடும். ஸோ ஒரு பாட்டு நமக்கு ஒரு 5 வருஷம் கேரி பண்ணோம், 10 வருஷம் கூட கேரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆக வேண்டாமே, ஒரு 3-4 லாங்குவேஜ் வேறு பாடிட்டுருக்கோம் அப்படின்ற இதில் தான் நான் சரி வந்தா பார்ப்போன்னு இது வரைக்கும் வரல. இனிமே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு வந்தால் நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? நான் ரெடியாக இருக்கேன். அப்படியா? ப்ளீஸ் எவ்ரிபடி, ஆல் த டிரெக்டர்ஸ் டு நோட், மனோ சார் ஆக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒரு நல்ல ரோல் இருந்தால் கட்டாயமாக வந்து மனோ சார் கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ. ரோல் மட்டும் இல்லை, அதுக்கு ஏதாவது கொஞ்சம் பேமெண்ட்டும். இதை பார்த்தா டிஎம்எஸ் சார் எனக்கு வெடி வைக்கும். கண்டிப்பாக கேட்பார். என்னப்பா சொன்னவங்க. ஸோ இந்த வரிசையில் நம்ம வந்து லிவிங் லெஜெண்ட் பாசத்துக்குரிய அண்ணன் யேசுதாஸ் அவர்களுடைய பாடல்கள் டெஃபினட்டாக எத்தனையோ. என்ன சார், அதான் நான் எவ்வளோ பாடல்கள், அவருடைய பாடல்களும் நான் நிறையா பாடியிருக்கேன். நான் இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியாவில் முதல்ல ஒரு கிட்டத்தட்ட 10-12 வருஷம் முன்னாடி கச்சேரி போட்டு எஸ்பிபி சார், யேசுதாஸ் அவங்க 2 பேரோடையும் மேடையில் பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் மை வெரி செரிஷ்ட் abroad concerts ever in my life. அதில் அவருடைய பாட்டில் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம், அந்த பாட்டு நம்ம எல்லாருக்கும் மறக்க முடியாத ஒரு பாடல். அதே மாதிரி மலரே குறிஞ்சி மலரே மலரே குறிஞ்சி மலரே, அதே மாதிரி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும். அப்புறம் செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, பூவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா
தேவா சார் வந்து இண்டஸ்ட்ரியில நான் பார்த்த ஒரு நல்ல மனிதர். அதை வந்து அந்த நல்ல மனசு அதுதான் வந்து இது எல்லாரையும் சந்தோஷப்படுத்துது. இன்னைக்கு வந்து கோடான கோடி மக்கள் வந்து நீங்க நன்றி சொல்ற விதத்திலேயே ஃப்ரம் ஹார்ட் யூ ஆர் டெல்லிங்ன்றது அவங்க அப்சல்யூட்லி சார். ஆமாம். அதே மாதிரி மெலடி சாங்ஸும் நிறைய கொடுத்துருக்காரு. இப்போ சில சமயம் நம்ம இண்டஸ்ட்ரியிலே வந்து இந்த 6/8 பாட்டு பாடினா உடனே எல்லாரும் அதே டப்பாங்குத்து பாட்டு தான் பாட வைப்பாங்க நம்மளை. அப்படி இல்லாமல் தேவாசர் உடனே மாற்றி ஒரு மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு ஹே சொல்லு, தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு சொல்லு, உள்ளம் கவர் கள்வனா குறும்புகளில் மன்னனா மன்மதனி தோழனா ஸ்ரீராமனா அவன் முகவரி சொல்லிடு மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு ஹே சொல்லு. அது மாதிரி தாஜ்மஹாலே நீ தாவி தாவி எந்தன் வாசல் வந்தது என்ன, தங்க நிலாவே நீ விண்ணை தாண்டி எந்தன் வாசல் வந்தது என்ன, உயிர் தொட்ட உறவே நான் உன்னில் எந்தன் வாழ்வை தேடி அலைந்தது என்ன, உன் பாதம் தொட்டு உன் காற்று பட்டு என் சோலை என்று பூத்ததென்ன, தாஜ்மஹாலே நீ தாவி தாவி எந்தன் வாசல் வந்தது என்ன. இது ஒரு கனடா ஒரு ஃபீல். என்ன ஒரு அற்புதமான கம்போசிஷன். அது தர்பாரி கனடா ஃபீல் ரொம்ப அழகு அந்த பாட்டு. இந்த மாதிரி நிறைய மெலடி சாங்ஸ் தேவா சாருக்கு பாடிருக்கேன். அதே மாதிரி கியூட்டா பாட வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இந்த இப்போ வித்தியாசமா பாடினதுல இது 2 பாடல்கள் உண்டு. நிலவை கொண்டு வா ப்ளீஸ் அந்த பாட்டு. நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை மேகம் கொண்டு வா மெத்தை போட்டு வை, நிலவை பிடித்தே கட்டிலில் கட்டிலே மேகம் பிடித்தே மெத்தை காயும் சூரியனை கடலுக்குள் பூட்டி வை, இரவு தொடர்ந்திட இந்திரனை காவல் வை, காயும் சூரியனை கடலுக்குள் பூட்டி வை, இரவு தொடர்ந்திட இந்திரனை இன்று முதல் இரவு இன்று முதல் இரவு உனக்குள்ளவா இல்லை அல்லவா நீ வா உண்ணவா உண்ணவா உனக்குள்ளவா இல்லவா இல்லை அல்லவா அல்லவா நீ வா. இது வந்து ஒரு அராஜகமா ஒரு பொண்ணு வந்து பாடுனா எப்படி இருக்கும் அப்படின்னு அது அப்படியே ஆப்போசிட் மேல் வாய்ஸ். அப்படி மேல் வாய்ஸ் உன்னிகிருஷ்ணன் சார் ரொம்ப சாஃப்டா நம்ம அப்படியே பாயிர புலி மாதிரி. அப்சல்யூட்லி இது அப்படி ஒரு சிச்சுவேஷன் அந்த வாலி படத்தில் வித்தியாசமாக சூர்யா அவர்கள் டைரக்டர் சாரோடைய அந்த ஒரு தாட் ப்ராசஸ் அது. அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன், அதில் வந்து பழைய காலத்தில் பாடுற மாதிரி ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன் ஒன்று திறந்த பார்க்க சொல்லி கேட்டேன், அவன் பார்த்த பார்வையில பச்சை தண்ணி பத்தி கிரிச்சு ஐயோ 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 பாப்பு 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 பாப்பு. இது அந்த காலத்து பழைய காலத்து பாட்டு ஒரு ஃபீல். அது குளிக்கும் வரையில் ஒரு கூது நினைக்கும் போது வெக்கம் வருது, ஆடை இல்லாமல் வந்தேன் சோப்பு நுரையை அணிந்தே அந்த எந்த பழைய காலத்துல எந்த பாட்டுல எடுத்தாலும் ஆமா ஒரு சிக்கும் சும்மானவா ஜொலிக்கும் உடை அணிந்து கழிக்கும் நடன புரிவோம், அதை நினைத்து நினைத்து மனம் அடிக்கும் சுகம் அடிக்கும் கலைகள் பெறுவோம். ஓஹோ ஓஹோ ஓஹோ
அந்த ஒரு கட்டு இந்த ஃபீல் தான் அந்த பாட்டு. அதனால இப்படி வித்தியாசமா சூப்பரா இருந்தது. அதே மாதிரி நாம 2 பேரும் கூட நிறைய பாட்டு பாடினோம். அஜித் சார் தாலே தாரே ரே வானில் காயுதே வெண்ணிலா அதுக்கப்புறம் மறந்து போச்சு சார். ஆமா ஆமா ஒரு டைலாக் மாதிரி போயிட்டே இருக்கும், எந்த மேல இருக்கும். ஆமா அந்த ஹம்மிங்லாம் ரொம்ப அது ஒரு அப்படியே டோட்டலி செடக்டிவ் சாங். அந்த மாதிரி ஒரு ஃபீல். இந்த ஜெனரேஷன்ல வந்த கம்போசர்ஸ்ல ரமணி சார் நிறைய வித்தியாசமான பாடல்கள் கொடுத்துருக்காரு. என்னென்ன பாட்டு? ஆமா அதுல இது ரொம்ப பெரிய ஹிட் இந்த ஜெமினி படத்துல ஓடு. ஆமா அது நல்ல பொறுக்கி மாதிரி பாடணும்னு கங்கணம் கட்டிட்டு பாடின பாடல். அது ஓ போட இதாக இருக்கு, அது போடுன்னு கூட கிடையாது அது. ஆமாம் அதை அப்படி பாடி அது அந்த டெம்போ தான். அந்த டெம்போ வாஸ் டூ ஃபாஸ்ட். அந்த காலகட்டத்தில் அவ்வளோ ஸ்பீடாக ஒரு பாட்டு வரல அப்போ. சத்தியமா அதாவது சில பாட்டுக்கு காலகட்டம் சொல்லலாம், இதுக்கு கட்டம் கிடையாது காலம் கிடையாது, போயிட்டே இருக்குது. எப்போ பாடினாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. ஆமாம் அதே மாதிரி கண்ணம்மா கண்ணம்மா மீன் வாங்க போலாமா போலாமா நீத்தருக்கு போலாமா அந்த பாட்டு ஃபோக்லேயே இப்போ நான் கானா மாதிரி ஒரு ஃபோக்கு. அது தேவா சாரும் நானும் அடிமை சங்கிலி படத்துக்காக கானாங்கத்த மீன் வாங்கின ஒரு பாட்டு. ப்ளீஸ் அந்த பாட்டு. கானாங்கத்த மீன் வாங்கி மாவா மீன் வாங்கி காரத்தோட சமைச்சு வச்ச மாவா சமைச்சு வச்ச கொதிக்குது அது கொதிக்குது குக்கரில் கொதிக்குது கொதிக்குது அது கொதிக்குது குக்கரில் கொதிக்குது குழம்புக்குள்ள கொதிக்குது குழம்புக்குள்ள கொதிக்குது தானத்தான ரந்தான தானே தரநானே ரந்தானே தானத்தான என்ன அதான் சொல்றேன், காலத்தால் அழியாத பாடல. இது திருவிழா கச்சேரியில இது போடாம இருக்க முடியாது இந்த பாட்டு. இது போடலன்னா அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, அதுதான் நடக்கும். அந்த காலகட்டத்துல அப்படி வித்தியாசமா நினைச்ச சில மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் சார் கூப்பிட்டு நான் லேசா லேசா அப்படின்னு ஒரு ரொம்ப நல்ல லேசா பாடின ஒரு அருமையான பாடல். லேசா லேசா நீ இல்லாமல் வாழ்வது லேசா, ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் சாங். அதே மாதிரி அவருக்கு இந்த தொட்டி ஜெயான்ற படத்துல இன்னொரு அருமையான பாடல். கனவாயுத நினைவா கண்களும் கேட்கிறதே அடடா இந்த நொடி வாழ்வில் இருக்கிறதே ஒரு நிமிடம் என்னை நீ பிரியாதே என்ன நான் இருந்தால் கிடையாதே எங்கேயோ உன்முகம் நான் பார்த்த ஞாபகம் எப்போதோ உன்னுடன் நான் வாழ்ந்த ஞாபகம். ரொம்ப ஒரு சாஃப்ட் ஃபீல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கம்போஸ், ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். அது அஃப்கோர்ஸ் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸை பற்றி சொன்னோம், நிறைய பேர் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மற்ற லாங்குவேஜஸ்லாம் நம்ம ராஜ்கோட்டி சார், கீரவாணி சார். இப்போ தெலுங்கு செக்மெண்ட்டுக்கு வருவோம். ஏன்னா தெலுங்கு நிறைய மறக்க முடியாத பாடல்கள் எல்லாம் பாடிருக்கீங்க. என்ன கேட்டால் நான் ஒரு அரை மணி நேரம் சொல்லிட்டே இருப்பேன் லிஸ்ட்டு. கீரவாணி சாருக்கு நிறைய அழகான பாடல்கள். இந்த ஏலே ஏலே மரதலா வாலே வாலே వరసలా నచ్చింది నచ్చింది నీ సోకు నీకే ఇస్తా సోకులు సొగసులు చాలు నీతోటి ఆహా చాలు నీతోటి సరసాలు బాబా ఏలే ఏలే మరగలా వాలే వాలే వరసలా ரொம்ப அழகான பாட்டு மனசு. அன்னமையா படத்துல. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது చందనా చీరలు కట్టి బొమ్మన బ్లౌజును పుట్టి కొత్త పెళ్లి
కూతుడొచ్చే నేడే రే బాను మెరుపులతోటి రే మాండు నానా కొత్త పెళ్లి కూతుడొచ్చే నేడే. இதெல்லாம் ஒரு கல்யாணியில் இன்னும் ஒரு அழகான நளினமான பியூட்டிஃபுல் சாங். ரீசெண்ட்ல ரொம்ப ஹிட் ஆனது வந்து విక్రమార్కుడు పడతలు అగైన్ కీరవాణి సార్కి వస్తవా వస్తవా ఒక్కసారి వస్తవా అమ్మా ఏ వస్తవా వస్తవா ఒక్కసారి వస్తవా இந்த பாட்டு ரொம்ப ஹிட் ஆச்சு. பட் ரமணி பரத்வாஜ் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் தெலுங்கு படம் பண்றச்ச நான் தான் ஒரு சோலோ சாங் பாடினேன். సీతాకు కచ్చిల కాలమ్మా లేలే తచ్చి గురాకులమ్మా పారాడు పాపాయిలమ్మా పొంగి పారేటి సెలయేరులమ్మా పొత్తిళ్లలో చిట్టి పుత్తడి బొమ్మను పొదువుకున్న ముద్దుగుమ్మ పొందేటి ఆనందమేదో తెలియాలంటే ఎత్తాలి తను ఆడ జన్మ బ్రహ్మ సీతాకు కచ్చిల కాలమ్మా లేలే తచ్చి గురాకులమ్మా పారాడు పాపాయిలమ్మా పొంగి పారేటి సెలయేరులమ్మా. ஃபண்டாஸ்டிக் எவர்கிரீன் ஹிட்ஸ் இதெல்லாம் தெலுங்கில். ஸோ இப்படி சொல்லிட்டே போகலாம். அதர் லாங்குவேஜஸ் கன்னடா நிறைய ஹிட்ஸ் பாடிருக்கீங்க. கன்னடாவில் தான் இன்ஃபேக்ட் எனக்கு வந்து 3 ஸ்டேட் அவார்டு கிடச்சிது. ராஜீவ் நாகேந்திரன் அவர் ரொம்ப அவங்களுக்கு, அப்புறம் ஹம்சலேகா சாருக்கு பாடினது. அது ஹம்சலேகா சார் வந்து இந்த நலம் நலம் அறியாவல் அதே படம் நம்ம ரவிச்சந்திரா சார் பண்ணார். ஆமாம்மா, அதில் அந்த பாட்டு ரொம்ப பாப்புலர். நானும் ஸ்ரீனிவாஸ் அவர்களும் பாடினது. குஷலவே ಕ್ಷೇಮವೇ ಸೌಖ್ಯವೇ ನಾನಿನ್ನ ಓಲೆ ಓದಿದೆ ತೆರೆದ ಹೃದಯವದು ಪ್ರೇಮ ರೂಪವದು ಓಲೆಗಳೇ ಬಾಳಾಗಿದೆ ಬಾಳೆಗಳೇ ಗೀಳಾಗಿದೆ ಯಾರೇ ನೀನು ಚೆಲುವಾ ಅಂದಿದೆ ಕುಶಲವೇ ಕ್ಷೇಮವೇ ಸೌಖ್ಯವೇ ನಾನಿನ್ನ ಓಲೆ ಓದಿದೆ ತೆರೆದ ಹೃದಯವದು. ஹம்சலேகா சார் வந்து தேவா சார் மாதிரி எனக்கு அந்த அவ்வளோ பாடல்கள் அவர் கொடுத்ததுல இந்த ராஜா ராஜான்னு ஒரு பாட்டு ரொம்ப ஹிட். Crazy boys, hey, 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 ha, ha, crazy boys. Raja, 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 ಎಲ್ಲಿರಬೇಕು ಗೊತ್ತಾ ನನ್ನ ರಾಜ 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 ಕನಸಿನ ರಾಜ ನಾಮೆಚ್ಚೋ ಹುಡುಗ ರಾಜರ ರಾಜ ಜೋಕುಮಾರ ಗ್ರೇಕು ವೀರ ಯಾರೂ ಇಲ್ಲ ಇವನ ಮುಂದೆ ಜೇಮ್ಸ್ ಬಾಂಡು ಜೇಮ್ಸ್ ಬಾಂಡು ಇಲ್ಲ குறி மந்தே. இந்த பாட்டு பெரிய ஹிட் இது. அப்படியே மலையாளம் ஒரு ஃபியூ மலையாளம் சாங்ஸ் தான் நான் பாடினது. இப்போ சமீபத்தில் நிறைய சாங்ஸ் எஸ்பெஷலி மோகன் சித்தாரா சாருக்கு நிறைய பாடினேன். இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு 2-3 படங்கள். அதில் பிஜி பாலன் அப்படின்னு இப்போ அப்கமிங் மியூசிக் டைரக்டர், அவருக்கு செவன்ஸ்ல ஒரு படத்தில் ஒரே தணல் കുടച്ചൂടി ജനിയുടെ മധുനോഹരാൻ ഒരേ കുടം മലരോടം ഹൃദയുടെ മധുനോഹരാൻ ഹൃദയ കൈ കോർക്കാൻ മൃതിയിലും കലാതൊന്നാവാൻ ഒരേ തണൽ മലരോടം ஜனியுடே மதுநோகரா. யாருக்கிட்ட என்ன கடவுள் வந்து எந்த டேலண்ட் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆமா, ரொம்ப நல்ல ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர் ஒவ்வொரு சுகம்.
அதே மாதிரி ரமேஷ் நாராயணன் சாருக்கு இப்போ சமீபத்தில் வந்த படம் மகர மஞ்சன், அதில் தான் சந்தோஷ் சிவன் நடிச்சிருந்தாரு நம்ம ராதா அவங்களுடைய பொண்ணோட. அதில் ஒரு பாட்டு மேலே மேலேன்னு ஒரு பாட்டு, அதுவும் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது. அது இல்லாமல் இப்போ ஒரு நிறைய சாங்ஸ் பாடியிருக்கேன். ஹிந்தி யா அந்த காலகட்டத்தில் நான் வந்து பாடாத ஹீரோயினே கிடையாது. கரீனா கபூரோட இன்ட்ரடக்ஷன் சாங் எல்லாருக்குமே, நம்ம ஊர்மிளா மாட்டோன்கர், சுஷ்மிதா சென் எல்லாருக்கும், ஐ மீன் ஐ சாங் ஆல். கிட்டத்தட்ட 40 பாட்டு பாடியிருக்கேன் ஹிந்தியில். ஒரு ரெண்டு மூணு சொல்லணும்னா ரொம்ப அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சாருக்கு பாடின பாடல்கள்ல இஷ்க பினா க்யா மர்னா யாரா, இஷ்க பினா க்யா ஜீனா, இஷ்க பினா க்யா மர்னா யாரா, इश्क बिना क्या जीना, गुड़ से मीठा इश्क, इमली से खट्टा इश्क, वादा ये पक्का इश्क, धागा ये कच्चा इश्क, ओ பாட்டு உண்டு. இது வந்து ரொம்ப பாப்புலர் தால் படத்துலேருந்து ஐஸ்வர்யா ராய் அவங்களுக்காக பாடின பாடல். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டில் ரஹ்மான் சார் அர்த்னு ஒரு படத்தில் பாடினது. ஈஸ்வர் அல்லாஹ் तेरे जहां पे नफरत क्यों है, जंग है क्यों, तेरा दिल तो इतना बड़ा है, इंसान का दिल तंग है क्यों, कदम कदम पर सरहद क्यों है, सारी ज़मीं जो तेरी है, इस दुनिया के दामन पर, इस दुनिया के दामन पर, इंसान के लहू का रंग है क्यों, ईश्वर अल्लाह तेरे जहां पे नफरत क्यों है, जंग है ரொம்ப அழகான வார்த்தைகள் இந்த பாட்டு. அஃப்கோர்ஸ் அடிப்பொலி சாங்ஸ் நாங்கள் மலையாளத்தில், அந்த மாதிரி ஹிந்தியில் அது சுஷ்மிதா செனுக்கு பாடினது. आजा ना छूले मेरी चुनरी सनम, कुछ ना मैं बोलूं तुझे मेरी कसम, आई जवानी सर पे मेरे, तेरे पे क्या करूं जवानी पे रहम, आजा ना छूले मेरी चुनरी सनम, कुछ ना मैं बोलूं तुझे मेरी कसम. இந்த பாட்டு. அப்புறம் இந்த மேரா மண்டோலே மேரா தண்டோலேன்னு கரீனாவோட இன்ட்ரடக்ஷன் சாங். அது வந்து பியூட்டிஃபுல் சாங். मेरा मंडोले मेरा तंडोले, मेरा तंडोले मेरा मंडोले, अगर करे दिल तेरा, अगर करे दिल तेरा, हो अगर करे दिल तेरा, आ रंग दे दुपट्टा मेरा. இது கரீனாவோட. அதே மாதிரி सर 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 पे सरकता जाए मेरा लाल दुपट्टा, दीवानों का दिल धड़काए मेरा लाल दुपट्टा, आई आई जवानी सब से वे जवानी जब से मैंने ओढ़ा दुपट्टा तन पे, जिंद मेरी ओढ़ा दुपट्टा तन पे. அது அப்புறம் நானும் சுகுந்தரும் பாடின பாட்டு ஒன்று. प्रेम जाल में फंस गई मैं तो, प्रेम ताल पे नच पाई मैं तो, प्रेम नगर में हो गई मेरी शान, प्रेम ताल का देखे ठेका, प्रेम जाल प्रेमी न फेंका, आगे जो भले करे राम, अय्या वैया 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 இந்த மாதிரி
நிறைய சாங்ஸ் பாடினேன் ஃபார் ஆல்மோஸ்ட் ஆல் த மியூசிக் டைரக்டர்ஸ். இப்படியே நம்ம அதர் லாங்குவேஜ் போனால் மற்ற லாங்குவேஜ் எல்லாம் கேட்க வேண்டியது வரும். பஞ்சாபி பாடிருக்கீங்க, பெங்காலி எஸ்பி பாடிருக்கீங்க. வெங்கடேஷ் அவருக்கு ஒரு பாட்டு பெங்காலியில் நான் பாடினது. ஓ பாந்தா துமி சுன்தே கி பார் மேல் வாய்ஸ் நான் பாடினேன். ஓ ஏ கானா மார், ஓ ஏ கானா மார். இது வந்து எனக்கு அவங்க ஸ்டேட் அவார்டு கிடைச்சது இந்த பாட்டுக்கு. அதனால ஸோ இட்ஸ் அமேசிங். அண்ட் அவார்டுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குருஸ், அதாவது நான் வந்து கல்யாண்ராமன் சாரோ இல்லை பிருந்தாமா விஸ்வா அதுதான் சார், கேட்க வந்தேன் நான். கிளாசிக்கல் ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு அது உங்களுடைய வரலாற்று. அப்சல்யூட்லி. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் அவங்களெல்லாம் நினைவுக்கு கொண்டு வரணும். அதாவது என்ன எல்லாருமே வந்து சின்ன கல்யாண்ராமன் சார்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படியே அவர் சின்ன வயசுலேருந்து கூடயே இருந்ததுனால அப்படி அவங்க பாடுற பாடல்கள் எல்லாம் வந்து எஸ்பெஷலி சாருடைய பற்றி சொல்லணும்னா ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு மியூசிஷியன். அந்த காலத்து மியூசிஷியன்ஸோட என்ன பெருமைன்னா பாட்டுக்காக வாழ்ந்தாங்க. இப்போ ஒரு புகழ் சம்பாதிக்கணுமோ இல்லை பணம் அதெல்லாம் வந்து இன்சிடென்டல் அவங்கள பொறுத்த வரைக்கும். பட் பாட்டு மேலே அப்படி ஒரு பைத்தியம் 24 hours அந்த சிந்தனை தான். அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம கால் தூசு பெறுவோமா தெரியாது. அப்படிப்பட்ட மியூசிஷியன்ஸ் வந்து என்னை வந்து அவங்களுடைய ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக நினச்சாங்கன்ற போது எனக்கு இந்த உலகத்தில் வேறு அவார்டே வேண்டாம் டெஃபினட்டாக. ஏன்னா வந்து விஷயம் தெரிஞ்சவங்க நம்மளை வந்து பெருசாக நினைக்கும் போது அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேற என்ன வேணும் லைஃப்பில் இல்லையா? ஸோ எனக்கு இன்னும் தெரியும், பிருந்தாமா வந்து பதம் ஜாவலின்னா அவங்கள மாதிரி அந்த ஃபேமிலி வீணதனமாள் பாணி அவங்க வந்து யாரும் அவங்கெல்லாம் இந்த காலத்து மாதிரி கிடையாது. யூர் சிங்கிங் வெரி நைஸ்லி, டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அப்படிலாம் கிடையாது. இப்படி குட்டுன்னு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அது நம்ம நிறைய பாடினா கூட என்ன பண்டார மாதிரி பாடிட்டு இருக்க, இன்னும் வரல, ஒரு 100 வாட்டி சங்கதி பாடின அப்புறம் கூட வரணும் பாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து நான் ஒரு கச்சேரி பண்ணி முடிச்ச அப்புறம் ஸ்பெஷல் அவங்க வீணதனமாள் பாணின்னு ஒரு கான்சர்ட் நாங்கள் பண்ணோம். இது வந்து 8 பேர் த்ரூ அவுட் இந்தியா செலக்ட் பண்ணாங்க அந்த ஸ்டைலை கற்றுக்கிறதுக்கு. 6 மாதத்துக்கு 9 to 5 ஜாப் மாதிரி டெய்லி போய் கற்றுக்கணும். இதில் நான், உன்னிகிருஷ்ணன், சசிகிரண், நாங்கள் எல்லாரும் இதில் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பேட்சில். அப்போது கிளாஸ் முடிஞ்சு நாங்கள் 8 பேரும் கச்சேரி பண்ணணும் அந்த 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 6 மாதம் கழிச்சு. அப்போது நான் என்னோட கச்சேரி முடிச்ச அப்புறம் அன்றைக்கி எம்எஸ் அம்மாவும் பட்டம்மா அம்மாவும் வந்திருந்தாங்க ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட். 3 பேர் மும்மூர்த்திகள் அவங்க என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ பிருந்தாமா வந்து அவங்கள பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னாங்க. அன்னைக்கு என்னோட வாழ்க்கை வந்து ஐ ஃபெல் ஸோ ஹாப்பி. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு குட்டுன்னு சொல்லாதவங்க என்னை போய் பார்த்து அவங்க கிட்ட சொல்லுது. ஐ மீன் எனக்கு லைஃப்பில் நிஜமாவே சொன்னேன். இந்த ஸ்டேட் அவார்டு நான் சும்மா கலட்டாக்கு சொன்னேன். அவார்டெல்லாம் வந்து அது கிடைக்கணும்னு இருந்தால் வரும். மக்களுடைய லவ், அவங்களுடைய ஆசீர்வாதம், குருவோடைய ஆசீர்வாதம், அது இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. அது எப்படி அந்த கச்சேரி வருகலாமோ ஐயா நான் வருகலாமோ ஐயா உந்தன் அருகில் நின்று கொண்டாடவும் பாடவும் நான் வருகலாமோ ஐயா. இது வந்து அவங்க வாய்ஸில் ஒரு ஸ்ருதி அது எதுவும் தம்புரை இருக்க மாதிரி எங்கள் குருவோட வாய்ஸில் அவங்க அப்படி திறந்தாங்கன்னா அப்படி ஒரு ஸ்ருதி சுதம் நான் வேறு யார்கிட்டையும் பார்த்ததில்லை அந்த கர்நாடிக் மியூசிக் இண்டஸ்ட்ரியில். அஃப்கோர்ஸ் எம்எஸ் அம்மாலாம் ரொம்ப கிரேட், அவங்க பக்தி அது. பட் இந்த ஒரு ஸ்ருதி சுதம் அதே மாதிரி வெங்கட சைலவே ஹார நீவேகதி ப்ரோவரதா ஸ்ரீ வெங்கட சைலவே அது அவங்க பிடிச்சாங்கன்னா உயிர் போயிடும். அதாவது நீங்கள் சொன்னது ஸ்ருதி, அந்த ஸ்ருதி சுத்தத்தில் தான் கடவுள் இருக்கார். அந்த ஒரு நோட்டு பிடிச்சாங்கன்னா இதை இவங்களே வந்து இப்போ ஜாவளி எல்லாம் பாடினாங்கன்னா ரொம்ப அராஜகமாக இருக்கும். அந்த சும்மா சின்ன பிட்டு
तारुमारुलाडे में बजारी तारुमारुलाडे में बजारी तारुमारुलाडे में நேரமில் சக்கனே கௌகலில் சமடே தாருமாருலாடேவே. அப்படி ஒரு கிரிப்புனா அப்படி ஒரு கிரிப்பு. இவங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்லோவாக தான் பாடுவாங்கன்னு. அப்படி கிடையாது, அவங்க கிரிப்பாகவும் பாடுவாங்க. பட் எனக்கு இது போகிறோன்னு அவங்க கன்விக்ஷனோட பாடினவங்க. எனக்கு இந்த ஸ்லோ ஸ்டைல் போகிறோன்னு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னுடைய இன்னொரு டீச்சர் தஞ்சாவூர் கல்யாணராமன் சார். அவர் வந்து ஜிஎன்பி மாதிரி போட்டு குடஞ்சி எடுத்துருவார் பாட்டு. அவ்வளோ ஒரு அப்படி ஒரு வர்ச்சுவாசிக். இன்ஃபேக்ட் என்னுடைய ஹிந்துஸ்தானி இன்ஃப்ளூயன்ஸ்னா அங்கே தான் ஆரம்பிச்சது. படே குலாம் அலி கான் ரொம்ப கேட்பார் அவர். அது நிறைய கேட்பாரு. அதில் அவர் அஷ்டபதி நிறைய எங்கள் சார் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய காம்போசிஷன்ஸ்னு பார்த்தா, நான் பாரதியார் காம்படிஷன் போவேன்னு சொன்னேன். மது கவுன்ஸ்னு ஒரு ராகம் உண்டு. அதோட ஆரோகணம் அவரும் சகம பனி சானி பமக உண்மை அறிந்தவர் உன்னை கணிப்பரோ மாயையே மனத்தின்மையுள்ளாரை நீ செய்வதும் ஒன்றுண்டோ மாயையே எத்தனை கோடி படை கொண்டு வந்தாலும் மாயையே நீ சித்த தெளிவெனும் தீயின் முன் நிற்பாயோ. இத சனி சப சம சக சா, இது ரொம்ப கஷ்டம். அந்த அந்த உண்மை அறிந்தவர் உன்னை கணிப்பரோ மாயையே மனத்தின்மையுள்ளாரை நீ செய்வதும் ஒன்றுண்டோ மாயையே எத்தனை கோடி படை கொண்டு வந்தாலும் மாயையே நீ சித்த தெளிவெனும் தீயின் முன் நிற்பாயோ மாயையே. அப்படி ஃபாஸ்டா. அதே மாதிரி ஹிந்துஸ்தானி மாதிரி தான் பாடுவார். அதுல அந்த நாத் ஹரே ஜெகநாத் ஹரே ஸ்ரீதத்தி ராதா வாசகிரஹே, அது சாரோட சங்கதி. அந்த ஸ்பீடு நாத் ஹரே. இதில் என்ன பண்ணுவார்னா, இப்போ ஜென்ரலாக வந்து நார்த் இந்தியன் ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிஷியனில் ஒரு தரா, இப்போ இந்த மாதிரி ஒரு பந்திஷ் எடுத்துப்பாங்க. இது ஒரு திருத்து பந்திஷ்னா சின்ன ஃபாஸ்ட் காம்போசிஷன். அது அதில் இப்படி எடுத்தாங்கன்னா ஒரு அதுக்கு தான்லாம் பாடுவாங்க. சார் இதுக்கு தான் பாடுறது நாத் ஹரே நாத் ஹரே நாத் ஹரே நாத் ஹரே. இந்த மாதிரி வந்து ஒரு ஹிந்துஸ்தானி ஸ்டைல கர்நாடிக்ல வந்து கொண்டு வந்து வித்தியாசமா அந்த. அதே மாதிரி சில காம்போசிஷன்ஸ் அதில் வந்து கிரகபேதம், எங்கள் சார் கிரகபேதம் ரொம்ப அழகாக பண்ணுவார். கிரகபேதம்னா ஒரே ராகத்தில் நம்ம சஜ்ஜத்தை ரிஷபத்துலேருந்து ரிஷபம் பாடினா வேற ராகம் வரும். இப்போ நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, இந்தோளம் நம்மளுக்கு அதே மாதிரி கலாவதி கன்ஃபியூஸ் ஆகுது எது சான்னு பொறுத்து. அந்த மாதிரி கிரகபேதத்தில் கந்தனில் அழகில் சிந்து பைரவி பக்தன் மயக்கம் அந்த பக்தனின் பக்தியில் கந்தன் அடக்கம் கந்தனில் அழகில் பக்தன் மயக்கம் செந்தமிழ் மொழியே கந்தன் வேதம் அந்த செந்தமிழ் போற்றும் கந்தன் பாதம். இது திலங்கு மாதிரி இருக்கும் கொஞ்சம். சென்னரே கம பனி சனி பகம க சனி பனி ச கம பனி ச தரரே ரே ரே ரரரா, அது திலங்கு. அப்படி அந்த கிரக பேதத்துல அந்த அப்புறம் சிந்து பைரவி திருப்பி காந்தாரம் வந்து தெலுங்கு அந்த மாதிரி. அப்போ சரணம் கவிஞனின் மனதில் கவி அடக்கம் அந்த கவியின் பொருளில் நீ அடக்கம் விதியின் பிடியில் கன தரரே சகம பகம பனி ரே தரே. அது வந்து பெஹாக். விதியின் பிடியில்
அது வந்து ஒரு கிளாசிக் பேஹாக் ஃப்ரேஸு. பூவி அடக்கம் அந்த விதியே பாத நிழலடக்கம், அங்கதான் சா வரும் திருப்பி. அதாவது ஒரு காம்போசிஷன்ல எப்படி கிரகபேதம் பண்ணியும் பண்ணாமையும் பண்றது அப்படின்னு அம்மா. அதே மாதிரி அவர் வந்து இந்த விவாதி ராகம்ஸ் 72 மேளகர்த்தா ராகம் உண்டு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் 36க்கும் அடுத்த 36க்கும் நம்மள வந்து டிஃபரன்ஸ் இருக்கிறது. இதுல சுத்த மத்தியமும் அதுல பிரதி மத்தியமும். அவர் என்ன பண்ணாருன்னா பஞ்சமத்தை எடுத்துட்டு 2 மத்தியமும் சேர்த்து வச்சா 36 ராகம் வரும். பஞ்சம வர்ஜித துவி மத்தியம ராகஸ். அந்த 36 ராகத்திலையும் பிரதி மத்தியமத்தை வச்சுட்டு பஞ்சமத்தை எடுத்துடுறது. அந்த 36க்கும் அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு காம்போசிஷன்ஸ். இது வந்து நான் 10 வயசுல இருக்கிறச்சு அகாடமியில் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாரு. அதுல நான் வந்து சலநாட்டை தான் லாஸ்ட் 36. அதுல அந்த லாஸ்ட் ஃபர்ஸ்ட் சுத்த மத்தியமத்துல சலநாட்டை அதுல பஞ்சமத்தை எடுத்துட்டு பிரதி மத்தியமத்தை வெங்கடாச்சல ஸ்ரீனிவாசன் அத சலஸ்ரீன்னு பேரு வச்சாரு. வெங்கடாச்சல ஸ்ரீனிவாசா. இது எப்படி வரும்னா சரி க மாமா தனி சா. ஆக்சுவலி சனி நீ மாமா க க சா 2 கா 2 மா 2 நீ. பட் நம்ம எப்பவுமே கர்நாடிக்ல பாடுறச்ச 2 காந்தாரம் இருந்தா 1 ரீ ஆயிடும். 2 தெய்வம் 2 நிஷாதமும் 2 தெய்வதமும் இருந்ததுன்னா 1 வேற. அது நம்ம அப்படிதான் சொல்லுவோம். சரி க மாமா தனி சா சனி த மம கரி சா சக க மம நினி சா சனி நி மம க க சா. வெங்கடாச்சல ஸ்ரீனிவாசா சங்கட ஹரண சார்வபௌமா. வெங்கடாச்சல ஸ்ரீனிவாசா சங்கட ஹரண சார்வபௌமா. வெங்கடாச்சல ஸ்ரீனிவாசா. நீங்க செஞ்ச புண்ணியமே ஃப்ரம் த பிகினிங் உங்க ஃபேமிலியில உங்களை எல்லா கைண்ட் ஆஃப் மியூசிக் கேட்க விட்டாங்க. அப்சல்யூட்லி. அம்மா வந்து அது அம்மா அப்பா 2 பேருமே. என்னோட பிரதர் முருகன் இப்போ மியூசிக் டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. குட். நீங்க மியூசிக் பண்ணிருக்கீங்க. நான் மியூசிக் பண்ணது அது சரி. 5 ஸ்டாண்டர்ட் படத்துல நானும் எங்க கணவரும் சேர்ந்து அதுல ஒரு பல்லவி எங்களுக்காக பாட வேண்டாமா? திரு திருடா திரு திருடா தீஞ்சுவை நானடா. திரு திருடா திரு திருடா தீண்டியே பாரடா. கைவாளால் என்னை தொட்டு முத்தத்தால் வெட்டு வெட்டு முந்தானை கட்டு போட வாராய் வா. காலோடு கால்கள் எட்டு பேசாதே பந்தல் கட்டு காற்றோடு கூட்டி போக வாராய் வா வா. வந்தா வாழ்வே வேரோட நீரை போல வாராய் வா. திரு திருடா திரு திருடா தீஞ்சுவை நானடா. திரு திருடா திரு திருடா தீண்டியே பாரடா. ஒரு மனிதன் உள்ள இவ்வளவு ஸ்டோரேஜ் அப்படின்னு வைக்கலாம். இது எவ்வளவு எடுத்தாலும் இன்னும் வந்துட்டே இருக்கப்படனா அது பூர்வ ஜென்ம சுக்ருதம் தான். அப்சல்யூட்லி சார். அது மாத்திரம் இல்லை, இப்போது எங்கள் அப்பா அம்மா பற்றி சொன்னீங்க எக்ஸ்போஜருக்கு. என்னுடைய பிரதர் வந்து ஹெவி மெட்டல், அவர் அது இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரம்மர்ஸ் எனக்கு தெரிஞ்சு. பர்க்லியில் போய் படித்தார். 1990 ராக் பேண்ட் இருந்தது அவருக்கு. அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக பெர்ஃபார்ம். அவரால் தான் எனக்கு வந்து நிறைய அந்த வெஸ்டர்ன் மியூசிக் பரிச்சயம். ஹெவி மெட்டல் எந்த வேணாலும் கேளுங்க. ஐ மீன் கன்ஸ் அண்ட் ரோசஸ், டெத் மெட்டல் எல்லாம் கேட்டிருக்கேன் நான். அதுவும் ஒரு பிட்டு. இப்போ பிட்டில் நான் கன்ஸ் அண்ட் ரோஸ்லாம் பாட முடியாது. பட் 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி கேரி வின்வுட் அப்படின்னு சொல்லி அவங்க அமெரிக்கன் ஐடலில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி, ரியாலிட்டி ஷோவில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி, அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆல்பம் பண்ணாங்க. ஜீசஸ் டேக் த வீல்னு ஒரு பாட்டு. அவங்க she got a Grammy for that. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ப்ளீஸ் அந்த பாட்டு. She was traveling last Friday on her way to Cincinnati on a snow white Christmas Eve.
Going home to her mama and a daddy with a baby in the backseat. She had a lot on her mind and she didn't pay attention. She was driving way too fast. She saw both her eyes flash before her eyes. Didn't even have time to cry. She was so scared. Threw her hands up in the air. Jesus, take the wheel. Take it from my hands. I can't do this on my own. I'ma let it go. Give me one more chance. Take me from this road I'm on. From this road I'm on. Jesus, take the wheel. Take it, take it, take it from me. Oh, yeah. வாரத்தில் மறந்து போயிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஜீசஸ் டேக் த வீல்னா அட் எவ்ரி பாயிண்ட் இன் லைஃப் நம்ம தான் கண்ட்ரோலில் இருக்கோம்னு வி ஹாவ் அ ஃபீலிங். பட் மெனி டைம்ஸ் யூ ரியலைஸ் தட் நம்ம பிடிச்ச ஆற்றவன் மேல இருக்காங்க. பெட்டர் டு சரண்டர் டு ஹிம். அதனால எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடித்த பாட்டு. நம்ம இந்த ஏதோ மூல காட்டுச்சிருக்கி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்கணும் ரஹ்மான் சார். ஓ காட்டுச்சிருக்கி ராவணா படத்துல அஃப்கோர்ஸ் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கழிச்சு ரஹ்மான் சாருக்கு பாடின பாடல். அற்புதமான பாட்டு. அஃப்கோர்ஸ் இந்த நீங்க அந்த இன்ஸ்பிரேஷன் பத்தி சொல்லும்போது கல்யாணம் ஆகிற வரைக்கும் அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டு. பட் கல்யாணம் ஆனப்புறம் ஐ மேரிட் டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் வண்டர்ஃபுல் மியூசிஷியன்ஸ் எவர் அண்ட் மோஸ்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் ஸ்ரீராம் பரசுராம். ஏன்னா அவரை பற்றி சொல்லலைன்னா இது திஸ் வுட் பி இன்கம்ப்ளீட் ஏன்னா ஒரு மியூசிக்கில் கரியர் ஒன்று நம்ம பர்சியூ பண்ணணும்னா நமக்கு சப்போர்ட் வேணும் கண்டிப்பாக. அண்ட் பாட்டில் ருச்சின்னா அதாவது எனக்கு எவ்வளோ பைத்தியமோ அதை விட ஒரு 100 மடங்கு பைத்தியம் அவருக்கு. அதனால் எவ்வளோ வித்தியாசமாக அதாவது ஒரு மராட்டி அபங்கு பாடுறதோ இல்லை மராட்டி கீத் நாட்டிய சங்கீத் அப்படின்னு ரொம்ப அதெல்லாம் நான் கேள்விப்படாதது. இப்போ குமார் கந்தர்வான்னு ஒரு பெரிய சகாப்தம் கிளாசிக்கல் மியூசிஷியன் அவரை இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. கல்யாணம் ஆன போது தான் அப்போ தான் அந்த கேட்டப்புறம் ஐயோ என்ன மிஸ் பண்ணிட்டோம் லைஃப்பில் நம்மன்னு. அந்த மாதிரி எவ்வளவோ ஒரு பரிமாணங்கள் மியூசிக்கில் எனக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சது. இன்னமும் ஐ மீன் வி ஷேர் ஸோ மச் மியூசிக்கலி. அதாவது ஒரு கரியர் நம்ம பர்சியூ பண்ணிட்டா சில சமயம் அந்த வட்டத்துக்குள்ளேயே நம்ம இருந்தால் நம்மளால ப்ராக்ரஸ் as a musician ப்ராக்ரஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக பல விஷயங்களை அட்டெம்ப்ட் பண்ணி பல விஷயங்களை பாடி இப்போ சமீபத்தில் பார்த்தசாரதி சுவாமி சபாவில் ராமரை பற்றி 9 லாங்குவேஜஸில் பாடினோம். அதில் ஒரு குஜராத்தி பாட்டு, ஒரு பெங்காலி பாட்டு, ஒரு பிரஜ் பாஷாவில் பாட்டு, இந்த மாதிரி அதாவது எவ்ரி டைம் அதாவது யூ கீப் க்ரோயிங் ஆஸ் அ மியூசிஷியன். அதில் தான் அல்டிமேட்லி நம்ம க்ரியேட்டிவாக நம்ம எவ்வளோ நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுதோ தட் ஓன்லி கிவ்ஸ் யூ ஜாய். இட்ஸ் லைக் சக்ஸஸ் அவார்ட்ஸ் அதெல்லாம் இருக்கவே இருக்குது. பட் அஸ் அ மியூசிஷியன் இஃப் யூ டோன்ட் க்ரோ யூ ஸ்டாக்னேட். யூ ஃபீல் வெரி உண்மை. யூ டோன்ட் ஃபீல் ஹாப்பி அபவுட் யுவர் செல்ஃப் யூனோ. அந்த ப்ராசஸ் எனக்கு அலைவாக எப்பவும் வச்சிருக்கிறது என்னுடைய கணவர். ஸோ தேங்க்ஸ் டு யூ ஸ்ரீராம், ரியலி அப்ரிஷியேட் இட். அந்த மாதிரி கடவுள் அமைச்சு கொடுத்தாரு. ஆமாம் சார், அதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன் நான். அவர் பாவம், ஆனால் நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன். இப்போ ரஹ்மான் சார் சிரிக்கி காட்டுச்சிருக்கி யார் காட்டுச்சிருக்கி மழை கொடுப்பாளோ இடிப்பாளோ மாயமாய் போவா. தாசேட்டா பத்தி சொல்லிட்டு நம்ம அவர் பாடின மலையாள பாட்டு பாடலன்னா எப்படி? அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000 பாடல்கள் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம சொல்ல முடியாது. பட் ஒரு காம்படிஷன் அவருடைய பாட்டு இது நிறைய பாடியிருக்கேன் நான். அப்படியா? ஏதேதோ கதையில் சரையுவின் ஒரு சுடமிழி நீர் கனவாயா. ஏதேதோ கதையில் சரையுவின் ஒரு சுடமிழி நீர் கனவாயா. ഗംഗയുടെ ഗാനരസാമൃതലഹരിയിൽ ഒരു നവകനക കിരീടമിതണിയുമ്പോൾ പ്രമദവനം വീണും ഋതുരാ
சாயானம் போலே சுப சாயானம் போலே தெளி தீபம் கண்ணிழலின் கை கும்பில் நிறையும் என் பிரமதவனம் வீடும் ஹிருதுராகம் சூடி. இது எண்டு தான் சொதப்பிட்டேன். பட் ஆனால் இல்லை இருந்தாலும் என்ன அது அது இந்த என்ன சங்கத் அது 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 நிஜகமா அது என்ன ஃபாஸ்ட், அது அப்படி ஒரு ஃபாஸ்ட். அது வந்து அவரோட வாய்ஸ்ல சில சங்கதி எல்லாம் வந்து அது அவரோட சங்கதி, அது வேற யாரும் டச் பண்ண முடியாது. அது அவரோட வாய்ஸ்ல அப்படிதான் வரும் கல்ச்சர். ஆமா, அந்த கல்ச்சர் அது. நன்றண்ணே. அது என்ன அந்த மாதிரி இவங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய பெருமை. அதாவது நம்மளுக்கு ஒரு லைப்ரரி அப்படின்னா இவங்க பாடின பாட்டு, இப்போ நீங்க பாடின பாட்டும் எத்தனையோ இருக்கு. கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே, தொட்டில் மேலே முத்து மாலை வண்ணப்பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட. உங்க சங்கதி கூட மதுரமதி குழந்தை வாசன் நீங்க எப்படி பாடிருக்கீங்க அந்த பாட்டு? கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, அது நிறைய பாடிருக்கீங்க. அதுல நான் எனக்கு என்ன ஆசைன்னா, வாணி ஜெயராம் அவர்கள் பாடி எத்தனையோ பாடல்கள் நீங்க மேடையில பாடி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது வந்து கிட்டத்தட்ட கோடான கோடி மக்கள் மொத்தம் குளோப் மொத்தம் பார்க்குறாங்க. அது கேட்காதவங்க நிறைய பேர் இருக்கலாம். உங்க குரல்ல அந்த பாட்டு நீங்க பாடி அவங்க கேட்கணும். ஏன்னா அவங்க சின்ன வயசுல நான் அவங்களோட பாட்டு ரொம்ப பாடினது நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா, அது பாடியிருக்கேன். இப்போ சமீப காலத்தில் நிறைய அவங்களோட பாட்டு பாடுறது 7 சுரங்களுக்குள், அது நிறைய மேடை கச்சேரிகளில் நம்ம பாடுறதுண்டு. ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம், வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவரது கவனம். 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். ஒரே ஒரு பல்லவி தான் பாடினேன். ஏன்னா பாடணும்னா நிறைய பாடல்கள் இருக்கு. அதாவது இதுக்கு ஈடே இல்லை, இது போயினே இருக்கும். ஏன்னா இது கிளாசிக்கல் மாத்திரம் இல்லை, அவங்களோட வந்து ஃபோக்கும் நித்த நித்த நெல் சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. அதாவது அந்த காலத்தில் எல்லாருமே எல்லாம் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு உயிரோட்டத்தோடு பாடியிருக்காங்க நிறைய பாடல்கள். ஆல் கைண்ட் ஆஃப் சாங்ஸ். எஸ், உயிரோட்டம் சொல்லும்போது ஈஸ்வரி அம்மா தான் அது வந்து அதை நான் சொல்லாமல் விட்டா ஏன்னா இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ், ஆல் டைம் ஃபேவரட்ஸ். மேல் சிங்கர்ஸ்லேயே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவர் நந்தனார் சரித்திரம் பாடின நம்ம இவர் இருக்கார், தண்டபாணி தேசிகர் இருக்கார். அவர் பாட்டெலாம் கூட தெரியும். நான் பாட ஆரம்பித்தேன்னா நீங்கள் ஒரு 4 வாரம் பார்க்கணும் இந்த கண்டிப்பாக. பட் ஆனால் சொல்லணும் அப்படி டிஆர் மகாலிங்கம் சார் எல்லாருக்கும் தெரியும். இந்த நிறைய அந்த பாட்டு கேட்டிருப்பாங்க. சீர்காழி அஃப்கோர்ஸ் இந்த பாடலும் கேட்ட பாடல் தான். பட் ஆனால் அது வந்து ஒரு வாட்டி கேட்குறச்சும் எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். அதாவது பாடுறவங்களுக்குள்ள இருக்கிற உண்மை
அதாவது அவங்க எவ்வளோ நல்லவங்க, அவங்களுடைய மனசு எவ்வளோ அழகானது அப்படிங்கிறது அந்த பாட்டு நம்மளை எவ்வளோ தூரம் பாதிக்கிறது. இப்பவும் ஒரு வாலிபனை பாதிக்கிற ஒரு பாடல் அப்படின்னா, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணலில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர் பழி ஏற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா. நானும் உன் பழி கொண்டேனடா. அது கேட்டா அந்த கர்ணன் மேல நம்மளுக்கு அவ்வளோ ஒரு லவ் வரும். இப்படி ஒரு கேரக்டரா அதுல வந்து என் டி ராமாராவ் கிருஷ்ணன் அப்பா. இது நம்ம ஷெவாலியர் சிவாஜி நடிச்ச ஒரு அழகான அது அந்த கர்ணனுக்கே ஒரு உயிரோட்டம் கொடுத்தவர் நம்ம சிவாஜி சார். மகாபாரதத்துல பெரிய கேரக்டர் தான், பட் அந்த கேரக்டர் நம்மளை உணர வச்சது இந்த பாடல், இந்த வாய்ஸ் நம்ம சிவாஜி சார். அதே வரிசையில பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள், அதாவது மியூசிக்கு ஏஜே இல்லை அப்படின்றதுக்கு அவர் ஒரு சான்று. இந்த வயசுலயும் புதுசா கத்துக்கணும், புது மொழிகள் எழுதணும் அப்படின்னு அப்படி ஒரு ஆர்வம் அவருக்கு. அவருடைய பாடலை எல்லாருமே நிலவே என்னிடம் பாடுவாங்க. பட் எனக்கு ரொம்ப, அதாவது அதான் நான் சொல்றேன், இந்த உண்மை சில பேர் சொன்னாதான் அது வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும் சில வார்த்தைகள். அப்படி இருக்கும்போது எனக்கு வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். அதாவது கண்ணதாசனுடைய அழகை எப்படி எடுத்து சொல்ல முடியும்? அவரை வந்து கண்ணதாசன் சார் நிறைய ஸ்பிரிச்சுவல் லெவல்ல எழுதின பாடல்கள் நிறைய உண்டு. அந்த மாதிரி பாடல்களை அந்த உண்மை நம்மளுக்கு புரிய வைக்கிறது. எப்பவுமே ஒரு கஷ்டம் தான், நம்ம எல்லாரும் நம்மளுக்கு தான் இந்த கஷ்டம் வருது, நமக்கு தான் ஏன் கடவுள் நம்மளை படுத்துறாரு ஏன் அப்படின்னு நினச்சிப்போம். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, அது என்ன ஒரு வார்த்தை! அது வந்து கடவுள் அம்சமாக தான் எழுதினார் கண்ணதாசன். அது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லலாம், நிறைய பூஜை பண்ணலாம். இந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு ஹாப்பியா இருக்கலாம் இல்லையா? அது ஒரு வாஸ்தவமான பேச்சு. அது வந்து நான் எப்போ எனக்கு ஏதாவது ஒரு பேடா ஃபீல் ஆச்சுனாலும் எனக்கு பிபிஎஸ் சார் வாய்ஸ் அப்படியே காதுல கேட்கும். இது என்னன்னா அப்புறம் தான் நான் படித்தேன், வாலி சார் அப்போ கண்ணதாசன் சார் டயத்துல பாட்டு எழுத வந்த போது யாரும் சான்ஸ் கொடுக்கல. ஆல்மோஸ்ட் உயிரை விட்டுலான்னு முடிவு பண்ண ஒரு காலகட்டம். தனியா இங்க பேச்சுலரா வந்து ரூம் போட்டு ஏதோ இருந்திருக்காரு. இது நம்மளுக்கு ஒன்றும் செட் ஆகாது, விட்டுறலாம் அப்படின்னு. இந்த பாட்டு தான் அவருக்கு திருப்பு முனைன்னு அந்த அவருடைய ஒரு இன்டர்வியூல படித்தேன் நான். இதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ வாலி சார் வந்து நம்ம சொல்லவே வேண்டாம். ஸோ அப்படி ஒரு உண்மையான மனிதர் ஒரு உண்மையை நமக்கு எடுத்து சொல்றச்ச அந்த உண்மையோட பாதிப்பு இருக்கு இல்லையா, அது டெஃபினெட்லி இட் இஸ் வெரி தேர். அதுவே வந்து பிவிஎஸ் சார் என்ன ஒரு அழகான மனுஷர்னு அது ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப், வால்யூம்ஸ் ஃபார் இட் செல்ஃப். ஸோ நிறைய நம்ம சொல்லிட்டோம். எனக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து இட் இஸ் நாட் யாரோ கிடையாது, என்னோட வீட்டில் என்னோட சொந்தம் இந்த மியூசிஷியன்ஸ் எல்லாரும். ஏன்னா ஒரு சினிமா பாடல்னா அது எப்படி பாடலாம், என்ன மாதிரி என்ன பரிமாணங்களில் ஒரு பாடலை பார்க்கலாம், அது எப்படி எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற நடமாடும் என்சைக்ளோபீடியா இவங்க எல்லாரும். ஜெயா டிவியில் இந்த வாய்ப்பு கொடுத்தது மனோஜ் சார் ரொம்ப நன்றி. அவங்க எல்லாருக்கும் ஒரு அனந்த கோடி நமஸ்காரம். அனுராதாஜி, அதாவது ஃபஸ்ட்டு அந்த இன்ஸ்பைரிங் சாங்ஸ் நீங்கள் பாடும்போது, அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டு, அதாவது ரெகுலர் ஃபார்மெட்டில் இல்லாத ஒரு அற்புதமான பாடல்கள் உங்கள் மைண்டில் நிலைத்து நிற்கப்படும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ மனோஜ் சார், தேங்க்யூ. திரைப்படத்துக்கு எப்படி யாரோட நம்ம இன்ஃப்ளூயன்ஸில் அது ஃபஸ்ட்டு? இந்த டயத்தில் ஐ வுட் லைக் டு ரிமெம்பர் நம்ம மியூசிக் டைரக்டர், மறைந்து போன மியூசிக் டைரக்டர் அவர் மகேஷ் அவர்கள். அவங்களுடைய ஒய்ஃப் சித்ரான்னு எங்கள் அப்பா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ஹிந்து ஆஃபீஸில். நான் யூஎஸ்லேருந்து படிச்சுட்டு வந்தப்புறம் வேர்ல்ட் மியூசிக்லாம் பண்ணிட்டு வந்தப்புறம் ஃபிலிமில் எப்போவுமே பாடணுன்னு நான் ட்ரை பண்ணதும் இல்லை. ஒரே ஒரு வாட்டி தான் ராஜா சார் பைத்தியம் எனக்கு. ராஜா சார் கிட்ட மாத்திரம் ஒரு பாட்டு பாடணும்னு ரொம்ப லைஃப்பில் அப்படி ஒரு ஆம்பிஷன். அண்ட் நான் யூஎஸ்ல படிக்கும்போது என்னோட மாஸ்டர்ஸ் தீசிஸ் வாஸ் ராஜா சார் as a phenomenon in தமிழ் ஃபிலிம் மியூசிக். அதாவது பாப்புலர் கல்ச்சர் பற்றி ஏதாவது தீசிஸ் எழுதணும்னாங்க. ஸோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி பற்றி எழுதி ராஜா சார் எப்படி ஒரு ஃபெனாமினாக இருந்தார் அப்படின்றத பற்றி தான் தீசிஸ். இல்லை கிட்டத்தட்ட 300 படம் சாரதை ஸ்க்ரீன் பண்ணி பாட்டெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுறது, எப்படி அவர் கம்போசிங், என்ன ராகாஸ் யூஸ் பண்ணியிருக்காரு இப்படிலாம்.
அது ஒரு வெறி. எப்படியாவது ராஜா சார் கிட்ட ஒரு பாட்டு பாடணும், அவர் குட்டு சொல்லணும், அவ்வளோதான். ப்ளேபேக் சிங்கர் ஆனோன்னு இல்லை. பட் வந்தப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, இந்த மாதிரி புதுசாக ரெஹ்மான் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏன் கொடுக்கக்கூடாது, இவ்வளோலாம் பண்ணியிருக்கீங்களே, இப்போ வெஸ்டர்ன்லாம். அதாவது அப்போ அதுக்குள்ளே மகேஷ் கிட்ட பாடிட்டீங்க? பாடல. அவங்க வைஃப் வந்து இந்த மாதிரி, அப்போ மகேஷோட ரிலேட்டடாக நம்மளுடைய ஸ்ரீதர், வண்டர்ஃபுல் இன்ஜினியர், அவரும் நம்மடியே இல்லை, அவர் தான் ரெஹ்மான் சார் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி சித்ரா மேடம் கிட்ட இருந்து மகேஷ் சொல்லி அவங்க வந்து நம்ம ஸ்ரீதர் கிட்ட என்னோட ஒரு சிடி கொடுத்துட்டு ஒரு டெமோ மாதிரி நான் ஏதோ பாடி கொடுக்க சொன்னாங்க, நான் பாடி கொடுத்தேன். அப்புறம் அதை ரெஹ்மான் சார் கிட்ட கொடுத்து, அப்போ ஹம்மிங்லாம் பாட கூப்பிட்டார். பாம்பே படத்துல ரீ ரெக்கார்டிங் நடந்துட்டு இருந்தது. அப்போ அந்த படத்துடைய அந்த ஒரு தீம் சாங் இருந்தது. மலரோடு மலரிங்க மகிழ்ந்தாடும் போது மனதோடு மனம் என்று பகை கொள்வதேனோ, மதம் என்னும் மதமோ எட்டும் தேசம் மலர் மீது துயில் கொள்ளட்டும். பாம்பே படம் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சுஹாசினி மேம் வந்து இந்திரான்ற படம் எடுத்தாங்க. அதில் தான் வந்து ஃபஸ்ட்டு சோலோவை நான் பாடினது. இது குரூப் சாங் பாடினா கூட அதுக்கப்புறம் ஹம்மிங்ஸ் நிறையா படத்தில் ஹார்மனி அந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்து தனியாக 4 லைன் அப்படி வருது அப்படின்னா, அச்சமில்லை அச்சமில்லை அந்த பாட்டு. எனக்கு பாரதியார் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பைத்தியம். கிட்டத்தட்ட ஒரு 500 பாரதியார் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு பாரதியார் மேலே ரொம்ப ஒரு ஆசை. இப்போ இந்த ஜென்மத்தில் இருந்திருந்தானா ஸ்ரீராமை விட்டுட்டு பாரதியாரை கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஆனால் கஷ்டப்பட்டிருப்பேன். இல்லை, அப்படி ஒரு விஷனரி. இப்போ கண்ணதாசன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அவருடைய பார்வை அழகு. அவருடைய ரொம்ப மாடர்ன், அட் த சேம் டைம் வெரி ட்ரெடிஷ்னல். பெண்ணுரிமைக்காக ரொம்ப சப்போர்ட் போராடினவர் அவர். மனிதனுக்கு தனி ஒருவனு குணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் எழுதுறதுக்கு ஒரு எந்த மனசு வேணும் அப்படின்னா, எவ்வளவு வந்து எல்லாருமே நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்னு ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம கம்மியாக இருக்கும் அந்த ஃபீல். ஸோ அந்த நல்ல உள்ளம், அவருடைய வார்த்தைகள், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து கீழ் வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை, அந்த பாடல் மாதிரி இந்த வார்த்தைகள். விடியாத இரவென்று எதுவும் இல்லை, முடியாத துயரென்று எதுவும் இல்லை, வடியாத வெள்ளம் என்று எதுவும் இல்லை, வாழாத வாழ்க்கை என்று எதுவும் இல்லை, ஒரே 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 ஒரே. ஹே அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. ஹே அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு.